சும்மா ப்ரோ, நாளைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்க. ஆரம்பிச்சிடலாமா? ப்ரோ இன்னைக்கு நிறைய டாபிக் இருக்கு ப்ரோ பேசுறதுக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒரு வழி சூப்பர் இல்லாம சூப்பர் வந்துட்டேன். சூப்பர். ஃபயர் ஃபயர் ஃபயர். அந்த ஃபயர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அந்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நேஷனல் அவார்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து கூலியோட சென்சார் அப்டேட் வந்திருக்கு. சூப்பர். அப்ப அப்படியே பரணி வரல, நம்ம அப்டேட் ஆரம்பிப்போமா? பரணிக்கு நான் தான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன். நீங்க தான் கொடுத்துருக்கீங்களா? ரைட்டு. அந்த எடிட்டிங்கா? ஆமா. ரைட், ஓகே. சரி, நம்ம அப்படியே ஆரம்பிப்போம்ப்பா. இன்னைக்கு வந்து வந்த முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் அவார்டு 2023 வருடத்துக்காக நேஷனல் அவார்டு அறிவிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் மாசம் இல்ல வாங்கியிருக்காங்க லிஸ்ட். வருஷம் வருஷம். ஏகப்பட்ட படங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. 2023 வருஷம். சரி, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி. 2023 வருஷத்துல வந்த படங்களுக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. தமிழ்ல வந்து பார்க்கிங் படம் 3 அவார்டு வாங்கியிருக்கு. பெஸ்ட் தமிழ் பிலிம், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல்னு 3 படத்துக்கு வாங்கியிருக்கு. மற்றபடி நிறைய படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அப்படியே பேசுவோம். சுகுமார் பாபா லிஸ்ட்டை வாசிப்பாராங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன அப்டேட் வந்துச்சுன்னா, கூலி படத்தோட ட்ரெய்லர் நாளை மாலை 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து முக்கியமா தமிழ்ல வந்து அவார்டு அப்படின்னா, வாத்தி படத்துக்காக வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு ஜி பிரகாஷ் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் வந்து கூலி படம் சென்சார் சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு. ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அப்படின்னு கணக்கு பண்ணா இந்த ஃபேமிலி ஆன்ஸ் எல்லாமே உள்ள வருவாங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. எனக்கு தெரிஞ்சு நெட்ரிக்கன் படம் வாங்கியிருக்கோம், நான் சிகப்பு மனிதன் வாங்கியிருக்கோம். அப்புறம் வேற எந்த படம் வாங்கிச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் ஏ சர்டிஃபிகேட் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் வயலண்ட் ஆக்ஷன் படம் போல இருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்ட வகையில். பார்ப்போம். சென்சார் சர்டிஃபிகேட்டும் அதுதான் வந்து நிரூபிச்சிருக்கு. அப்புறம் ரெட் ஃப்ளவர் அப்படிங்கிற படம் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆகுது. அதுல இருந்து நியூ ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. வேற அப்புறம் மகாவதார் நரசிம்மா அந்த படம் வந்து 53 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது இந்தியாவில் மட்டும். ஒரு அனிமேஷன் படம், அது இந்திய சினிமாவில் வந்து 53 கோடி கலெக்ஷன் ஆகி நல்லா பயங்கரமா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. ஆச்சரியமான விஷயம் தான். அந்த படம் இன்னைக்கு ஒரு நம்ம நண்பர் பார்த்துட்டு நல்லா இருக்கு, கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆல்ரெடி இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தாரு. எனக்கு நம்ம கதை தெரியுங்கிறனால முன்னாடி பார்க்காம இருந்தேன். ஆனா 2-3 பேர் நல்லா இருக்கு, கட்டாயம் பாருங்கன்னு சொன்னனால நாளைக்கு போறேன் அந்த படம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து பரணி 2வது முறையா சொல்லிட்டாரு F1 பாருங்கன்னு. இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்ல ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால நைட் ஷோ வந்து F1 கட்டாயம் போறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் குட் பேட் அக்லி அந்த படத்துடைய ஓஎஸ்டி ரிலீஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு வந்து மிரை அப்படிங்கிற படத்தை, அது மிராயா அந்த படத்துடைய தமிழ் வெர்ஷன், அந்த தமிழ் பாட்டு வைப் இருக்கு பேபி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற எதுவும் அப்டேட் எதுவும் வந்த மாதிரி தெரியல. எதுவும் அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். அவ்வளோதான். சும்மா இப்போ வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆச்சா? தான் சொல்றாங்க. ஆனா உங்க டேஸ்ட் தெரிஞ்சு சொல்றேன், அந்த படம் உங்களுக்கு பெருசாலாம் பிடிக்காது பாருங்க. F1 சரி, எல்லாருமே ஆமா ஆமா. பாருங்க. அது பரணிலாம் ஃபோன் பண்ணி 5/5 உடனே பாருங்க அப்படின்னு பார்க்கல. உங்க ஊர்ல ஏங்க, இன்னமும் ஓடுது, மிஸ் பண்ணி அவர் அறியினாரு உலகத்துல அதுக்காக. அவர் உலகத்துல தானு 5/5 தான் bro. அப்படியா? சரி ரைட். இன்னைக்கு வந்து இன்னொரு அப்டேட் மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன, தலைவன் தலைவி 50 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ஆயிருச்சு அப்படிங்கிறத அஃபீஷியல் போஸ்டோட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மிஸ் ஆயிருச்சு, சொல்லிடுவோம். அப்புறம் நேற்று நம்ம ஸ்பேஸ் முடிகிற தருவாயிலே பேசிட்டு இருக்கும் போது ஒரு நண்பர் கேட்டாரு, லைக் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் பஞ்சில் ரிலீஸ் டேட் வருமானு கேட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் பஞ்ச் வருமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா அப்போ பரணி கூட ஏன்னா அப்படி சொல்றீங்க, கண்டிப்பா வரும்னாரு. எனக்கும் வரும் பரணி, ஆனா வந்து நியூ போஸ்ட் கூட எதுவும் வரலையா, வருமா அப்படின்னு கேட்டேன். நான் கெஸ் பண்ண மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் பஞ்சு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான் எனக்கு மலைக்க வச்சு விட்டது. ஆனால் அந்த ரீசன் பார்த்தீங்களா? நேற்று நம்ம சொன்ன மாதிரி லைக் வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சு ரிலீஸ் ஆகல. முன்னாடி தலை வந்தா தள்ளி போனாங்க, இப்ப தலைவர் வந்தோடனே தள்ளி போயிட்டாங்க அப்டேட்லயே. ஏங்க, நான் என்ன கேட்குறேன், கூலி ஆடியோ லான்ச்சு இதுவும் ஒரே டேட்டு ஒரே டைம் வந்தால் பரவாயில்ல. கூலி ஆடியோ லான்ச்சு நாளைக்கு, ஓகேவா? இவங்க அனௌன்ஸ் பண்ணது இன்னைக்கு. இதுக்கும் அதுக்குமே 24 மணி நேரம் கேப் இருக்கு. சரி ரைட்டு. வேற ஏதாவது காரணம் இருக்கா கேட்டால் வேற ஒன்றுமே இல்லை. ஒன்னே ஒன்று தான், அனிருத் மியூசிக் 2 படத்துக்கும்.
அதுவும் இல்லாம காரணம் இவங்களோட இது தெரியும் அதை பட் ஓவர் ஆனா ஷேடோ எதுவுமே பண்ணிடும் ப்ரோ. காரணம் தெரியும் ப்ரோ. காரணம் டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கு நேத்தே தெரியும் இது மாதிரி ஆக போகுதுன்ட்டு. உங்களுக்கு பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும், எனக்கு முன்னாடி தெரியும். ஆனா வந்துட்டு சரி விடுங்க, அது அப்புறம் பேசுவோம். நம்ம நீங்க நிறைய டாபிக் இருக்கு, நம்ம வந்துட்டு அதான் அதுக்குள்ள ப்ரோ, போவோம். அவங்க சரி உண்மையிலேயே ரைட்டு. ஒரு கிளிம்ஸ் விடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா பர்த்டே அன்னைக்கே விட்டுருக்கலாம். ஆகஸ்ட் 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி ரைட்டு. சிம்பிள்ங்க. இப்ப இந்த நேஷனல் அவார்டு அனிருத் வந்துட்டு ஃபுல்லாவே சரி அனிருத் ரைட். வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்காரு. அதுதான் வந்து பெரிய பெரிய ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா பேக் டு பேக் ப்ராஜெக்ட் அவருக்கு. இதுவும் நினைக்கிறேன்ல. சாரி. ஓகே, நம்ம இப்ப ஆரம்பிப்போம். நம்ம நேஷனல் அவார்ட்ல அதுக்கு முன்னாடியே வந்து கூலி பேசிட்டு அப்புறம் நேஷனல் அவார்டுக்குள்ள போயிடலாம் பிரகாஷ் ப்ரோ. சரி சொல்லுங்க. எனக்கு நேஷனல் அவார்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கூலி தான் ஃபர்ஸ்ட் வந்தது சென்சார். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப 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 ஷாக்கிங். நான் வந்து U/A அப்படி அதுதான் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நினைச்சேன். என் லோகேஷோட பெரும்பாலும் எல்லா படமும் வந்து UA தான். அது கைதி ஆகட்டும், அது வந்துட்டு மாஸ்டருமே UA தானே. ஆமா ஆமா, எல்லாமே யூஏ தான். மாநகரம் ஏ எல்லாமே UA கொடுத்தாங்கன்னு தான். நினைக்கிறேன். மாநகரம் ஏ கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் படம். மாநகரம் கொடுத்தாங்க. அது பெரிய ஹீரோ இல்ல அது, ஓகே. பட் ஆனா வந்துட்டு ஒரு அதுக்கப்புறம் வந்து வச்சு இப்ப நான் பெரிய ஹீரோக்கள் எல்லா படமும் வந்துட்டு UA தான். நான் மாதிரி UA வரும் கூலிக்கு நினைச்சேன். பட் ஆனா இது ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு செகண்ட் ஹாஃப்லன்னு அவர் வந்து ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஒரு எமோஷனல் ஜஸ்டிபிகேஷன் இருக்கும் அந்த வயலன்ஸ்க்கான ரீசன். வந்ததுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ரொம்ப எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் ஆகாம ரொம்ப ஒரு ப்ரூட்டலா வந்து ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அதுல தெரியுது. வந்து அதுக்குன்னு ஓடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓடாதுன்னு தாண்டி கலெக்ஷன் பெருசா பண்ணதுலாம் இல்ல. இப்படி சமீபமா நம்ம தமிழ்ல வந்த ராயனுமே, அதான் போன வருஷம் அந்த ராயனுமே வந்துட்டு சர்டிஃபைட் தான். படம் வந்துட்டு தனுஷ்க்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனா அமைஞ்சிச்சு அது கலெக்ஷன் வைஸ்ல. ஸோ வந்துட்டு ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் விஷயங்கள் நான் ஒரு ட்வீட்டை கூட போட்டிருப்பேன். அதுல ஒரு பெரிய ஒரு இது எனக்கு எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரையும் வந்து எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்குற ஒரு ஸ்டார் வந்து அவரு. அந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் வச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு. அவர் படம்னா எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அது என்ன எதுன்னெலாம் தெரியும், இதுவே தேவையில்ல. அப்படி இருக்கிற ஒரு இதுக்கு அவங்க ஜெயிலரியே வந்துட்டு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை வச்சு சும்மா ஜஸ்ட் கத்தி எடுத்து தலையை கட் பண்ற ஒரு சீனுக்கே வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. பட் ஆனால் இதுல வந்துட்டு நிறைய வயலன்ஸ் இருக்குன்றதுனால தான் கொடுத்துருக்காங்க. இது அண்டர் 18 அவங்கலாம் வந்துட்டு எப்படி வந்து இது பண்ண போறாங்க இந்த படத்துக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட இது எல்லாமே வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தம் ஃபேமிலியா போய் பாக்குறாங்கன்னா அது எல்லாமே கவர் ஆகும். இது இது எனக்கு அந்த விதத்துல மட்டும்தான் ஒரே ஒரு இது தவிர மற்றபடி வந்து கண்டிப்பா படத்துல வந்து ஆக்ஷன் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமா சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அந்த சர்டிபிகேஷன் பார்க்கும்போதே தெரியுது. மிக்ஸ்டா இருக்கு ப்ரோ மைண்டு. இந்த பக்கமும் போகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பக்கமும் வந்துட்டு போகுது. இந்த சர்டிஃபைடு வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு மைண்டா தான் இருக்கு எனக்கு. பிரகாஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இதான் பெட்டர்னு தோணுச்சு. ஏன்னா நீங்க வந்து சர்டிஃபிகேட் படமோ இல்லை சர்டிஃபிகேட் படமோ எடுத்துட்டு ஃபுல்லா வயலண்ட்ல வந்து போட்டு திணிச்சு நீங்க அப்படி வந்து பண்றதுக்கு நீங்க வந்து வயலண்ட் படம் நான் காம்ப்ரமைஸே இல்லாம எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்க எந்த ஒரு மறைச்சும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக வரணுங்கிறதுக்காக இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி வாங்கியிருக்க முடியும். இல்லை கூட வாங்க முடியாது. நினைச்சா எல்லாம் வாங்க முடியாது. தானு பண்ணாத வேலை கிடையாது. தானு என்னென்னவோ பண்ணியிருக்கிறாரு. அவர் தானுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல படங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் படம் வாங்க வேண்டிய உள்ள ஒரு கண்டென்ட் உள்ள படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய இன்ஃபுளுன்ஸ் நடந்திருக்கு. சினிமாவில் நினைச்சா எப்படி வேணாலும் பண்ண முடியாது. சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனம் நினைச்சா பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் வேணா, நம்ம வந்து இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலண்ட்லாம் இருக்க போகுது. அப்போ நம்ம அப்படி காமிச்சே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சதே நான் வந்து உண்மையாக நல்ல விஷயமா பார்க்குறேன். நம்ம படம் எப்படி இருக்குங்கிறத வந்து தெளிவுபடுத்துறது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அந்த யூனிட்டோட கடமை. அதை அவங்க முதலே வந்து அதை வந்து தெளிவுபடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா பெரிய நடிகர் படமே முழுக்க முழுக்க வயலண்ட் அதிகமாக தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ உதாரணம் எடுத்துக்கலாம், இப்போ வர எல்லா படமே ஆக்ஷன் அதிகமாக தான் இருக்கு. அதுக்காக நீங்க என்ன அவங்க எல்லாம் சர்டிஃபிகேட் இல்லை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் குழந்தைங்க உட்கார பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குப்பாங்க. சர்டிஃபிகேட்டு, சர்டிஃபிகேட்டு, சர்டிஃபிகேட் இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல
அப்படி ஒரு குறிப்பிட்ட தேட்டர்கள் தான் ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த தேட்டர்களாச்சும் போற ஆடியன்ஸுங்களாச்சும் அது பெட்டரான ஒரு இதா இருக்கட்டும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த யூ சர்டிஃபிகேட், யூஏ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் டிவியில சேட்டலைட் படம் போடுறப்ப வந்து பிரைம் டைம்ல போட முடியாது. இல்லைன்னா பிரைம் டைம்ல போடணும்னா நீங்க திரும்ப ரீசென்சார் வாங்கணும். அதுக்குன்னு ஒரு சென்சார் வாங்கணும், அவ்வளவுதான். அது சன் பிக்சர்ஸ் அவங்க பாத்துக்குவாங்க, அவ்வளவுதான். நமக்கு அதனால எந்த ஒரு விஷயமே கிடையாது. முன்னாடி தான் வந்து அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சர்டிஃபிகேட்லாம் பார்த்து நம்ம ஆட்கள் பயப்படுவாங்க. இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து வரி விலக்கு கிடையாது சர்டிஃபிகேட்டுக்காக. சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி மக்கள் தேட்டருக்கு வர போறதும் கிடையாது. நடிகரை பார்த்தா வராங்க, யார் டேரக்டர்னு பார்த்து வராங்க, பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்டு வராங்க. மூணுமே இந்த படத்துல இருக்கு. சூப்பர் ஸ்டார் அடிச்சிருக்காரு, தமிழ் சினிமாவில் இப்போ நம்பர் 1 இயக்குனராக இருக்க லோகேஷ் ராஜ் இயக்கி இருக்கிறாரு, தமிழ் சினிமாவில் இப்போ நம்பர் 1 மியூசிக் டேரக்டராக இருக்கிற அனிருத் வந்து மியூசிக் இசையமைச்சிருக்காரு. 3 பாட்டு ஹிட்டு. இது போதும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரைக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன ஒன்று குழந்தைகளை கூட்டு வராங்களா இல்லையாங்கிறது சில தேட்டரில் விடுவாங்க, சில தேட்டரில் விட மாட்டாங்க. அதாவது 95% தேட்டரில் வந்து விட்டுருவாங்க, இதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்ல. ஒரு சில தேட்டர்களை விட மாட்டாங்க, அவ்வளவுதான். அதுல இல்ல, அது நமக்கு படத்துக்கும் பாதிப்பு கிடையாது, நமக்கும் பாதிப்பு கிடையாது, விட்டுருங்க. நீங்க ஒரு ஃபேமிலி மேன், நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. நீங்க இப்ப எப்பயுமே சொல்லுவீங்க பெரிய ஹீரோ படத்துக்கு கூட்டிட்டு போவேன். நான் கூட்டு போவேங்க, நான் கூட்டு போவேன். தேட்டர்ல விட்டாங்கன்னா கூட்டு போவேன், அவ்வளவுதான். தேட்டர்ல விட்டாங்கன்னா அதே மாதிரி அதுக்கு விடலைங்கிறக்க சண்டை போட்டுலாம் இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்லயே ஃபோன் பண்ணி கேட்பேன். ப்ரோ ஃபர்ஸ்ட்லயே ஃபோன் பண்ணி கேட்பேன், சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லயே ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் என்ன குழந்தைங்க கூட்டு வரலாமான்னு. அவங்க ஓகே பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கினா கூட்டு போறேன், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இல்லைன்னு சொன்னா அதுக்காக சண்டைலாம் போட்டு இருக்க முடியாது. ஏதாவது டிஜிட்டல் வரப்போகுது படம், அங்கே போய் பார்த்தோம், நம்ம வந்து பார்க்கறத பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோ. அதுக்கு பதிலாக இன்னொரு படம் கூட்டு போயிட போறோம். அந்த மந்த் பிளான் பண்ணதுக்கு இன்னொரு படம் கூட்டு போயிட்டா வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கே வந்து மகாவதார் நரசிம்மா வந்து ஃபேமிலியோட கூட்டு போகலாம் தான் எண்ணம். நான் ட்ரெண்ட்ஸ் விட்டு பார்த்து நல்லா இருக்கு பாருங்க. 2 3 நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. போன வாரம் டிராவலில் இருந்தனால பார்க்கல. போனால் சுற்றி முற்றி எப்படியே நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போனோம், அங்கே போனோம், அப்புறமேட்டு திரும்ப சென்னைக்கு திரும்ப போனோம், சுற்றிட்டு அது வேலையை முடிஞ்சிச்சு. அலைச்சல்லே முடிஞ்சிச்சு. அதனால் இந்த வாரம் வந்து பார்க்கணும் அந்த படம். ஃபேமிலியோட அந்த படத்தை கூட்டு போயிட்டோம்னா அந்த இதை அதை ஈக்குவல் பண்ணிடலாம், அவ்வளோதான். எனக்கும் இதுதான் கரெக்ட்னு திருச்சியில பட்டுச்சு. வேணா திருச்சியில வேணா விடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. சென்னையில நிறைய மல்டிபிளெக்ஸ்ல அலோவே பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ஸ்கிரீன்ல வேணா அலோவ் பண்ணுவாங்க. மல்டிபிளெக்ஸ் சான்ஸே இல்லை. பிவிஆர் ஐநாக்ஸ் மட்டும் தானே ப்ரோ, அவனுங்க தான் விட மாட்டானுங்க. மித்தப்படி எல்லாம் விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ கேக்குதா? சுகுமார் ப்ரோ, நீங்க அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறீங்க சுகுமார் ப்ரோ. இப்ப நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா லியோ ஆகட்டும், கங்குவா ஆகட்டும், இந்த லியோல அந்த மார்க்கெட் ஃபைட் எல்லாம் பயங்கர கோரியா இருக்கும். கங்குவாலாம் அந்த கையை அப்படியே வெட்டுவாங்க, ஒரு 200 பேர் கையை அப்படியே அந்த கப்பல்ல, அதெல்லாம் ரொம்ப கோரியா இருக்கும். அது யூஏ வாங்கிட்டு அது எப்படி அந்த நேரத்துல நமக்கு அதான் யோசிக்க தோணுது, எப்பரா இப்ப தமிழ் சினிமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு. அதுக்கு இப்படி ஏன்னு கொடுத்துட்டு உள்ள அனுப்புனா அது ஒண்ணும் முடியாது. ஏக்கு இது ஒருத்தர் அப்படின்னு இல்ல இல்ல, அந்த நான் மைண்ட் வந்துட்டு செட்ல இருக்கும். இல்லன்னு சொல்லல மாவீரன். ஃபேக் பண்ணி வாங்கு அப்படின்னு நான் சொல்லல. இப்ப எனக்கு என்ன மைண்ட் என்னன்னா, இவங்க வந்து அப்படியே இருக்கிறத அப்படியே கொடுக்கணும், வாங்கிடலாம், வாங்கி போடலாம், இது ஆடியன்ஸ் மைண்ட் செட் பண்ணலாம், இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அதெல்லாமே ஓகே. ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வந்துட்டு அப்படின்னா அவருக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு எவ்வளவு வைடா இருக்காங்க, அதுதான் வந்து எனக்கு அப்படி பார்க்காதீங்க வந்துட்டு. இப்ப யூஎஸ்ல எல்லாம் பாக்குறவங்க இருப்பாங்க, அதர் கண்ட்ரில எல்லாம், அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கைட்லைன் ஃபாலோ பண்ணுவாங்க. ராயன் அப்படி இல்ல வந்திருக்கு, சுகுமார் ப்ரோ, சலார் சலார்லாம் வந்திருக்கு, கரெக்ட் ஆச்சுல. சலாரு, அனிமல் வந்திருக்கு. அனிமலு, அதெல்லாம் இப்ப 800 எனக்கு 700 தெரிஞ்சு அவ்வளவு கரெக்டா இருக்கு. அதான் இந்த ஏ சர்டிபிகேட்டை இப்போ ஒரு பெருமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. கரெக்ட். அதுல தான் அது ஒரு இதா பார்த்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஏ சர்டிபிகேட் எவ்வளவு எப்படி ரத்தம் தெரிக்க போகுதுன்னு தான் இருக்கு இப்பெல்லாம். சுகுமார் ப்ரோ கேக்குதா? சுகுமார் ப்ரோ கூப்பிடுறாரு. இல்ல ப்ரோ, இல்ல யாருனாலும் பதில் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு 2 ட்வீட் பார்த்தேன், 2 சர்டிபிகேட் வாங்கிக்கலாமா அப்படியா யூஏஏன்னு ஓவர்சீஸ் அனுப்பும் போது? இல்ல ஓவர்சீஸ்ல யூஎஸ்ல சென்சார் இருக்காது, யூகேல எல்லாம் சென்சார் பண்ணிடுவாங்க. இல்ல ப்ரோ, யூகேல அதான் மட்டும் யூஏ, சென்சார் இல்ல இருக்கும். இல்ல யூஏஏக்குன்னு 2 சென்சார் அனுப்பலாமாமா அப்படியா? நினைச்சா அனுப்பலாமா? இல்ல அங்க அனுப்பவே முடியாது ப்ரோ, இவங்க வெறும் கண்டென்ட் மட்டும் தான் அனுப்புவாங்க. அங்கதான் என் சென்சார் ஆகும், இந்தியன் சென்சார் அங்க செல்லாது. 2 அங்க என்ன சென்சார் ஆகும். சென்சார் ஆகுதோ அது 2 அதான். சென்சார்னா அங்க அப்ராட் சென்சார் வேற ப்ரோ. அங்க அப்ராடு வேற இது ஆகும், இந்தியாவில் நடக்கிறதே அங்க நடக்காது. இல்ல அது வந்து நோ கட்ஸ் வித் கட்ஸ்ன்னு இருக்குமா, அந்த மாதிரி பிரிச்சு போடுவாங்களான்னு கேக்குறேன். ஆமா, அப்படிதான் லியோக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க. லியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த வருஷனே போட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லியோக்கு, லியோ டைம்ல.
இல்ல அந்த மாதிரி தான் போடுவாங்களா இருக்கும் இதுவும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வித்தவுட் கட்ஸ் போடுவாங்களோ என்னவோ, ஃபேன்ஸ் பார்க்கட்டும்னு. அப்புறம் ஃபேமிலிக்காக வித் கட்ஸ் போடுவாங்களோ என்னவோ. பிரகாஷ் ப்ரோ, கேரளா ஸ்டோரிக்கு பெஸ்ட் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்களா நேஷனல் அவார்டு? ஆமா சூப்பர் ப்ரோ இன்னுமா ப்ரோ அந்த நேஷனல் அவார்ட்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? சரி, யாரா ஒரு ஆள் முழுக்க முழுக்க தேசிய விருது என்னென்ன வந்து பட்டியல் அப்படியே வாசிங்களேன். கமல் ப்ரோ லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இல்லையே, லிஸ்ட் இல்லையே. ஞாபகம் இருக்கிறது சொல்லவா தமிழ்ல வேணா பிரகாஷ் ப்ரோ? சொல்ல முடியும், தமிழ்ல வேணா தெரியும். அப்படியே அரசியல் பொருசலா தெரியும்னு வச்சுங்களேன். பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். பக்கத்து வீட்டு செய்தி சொல்ற மாதிரி அரசல் பொறுத்தெல்லாம் தெரியுங்க. ப்ரோ ஹிந்தில வந்து ஹிந்தி படம்லாம் நான் சொல்றேன் ப்ரோ. மராத்திலாம் ஹிந்தில வந்து மராத்திலாம் நான் கவனிக்கிறேன். ஹிந்தி வேணா சொல்றேன் ப்ரோ. ஹிந்தில பெஸ்ட் ஆக்டர் வந்து ஷாருக் கான் வாங்கினாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிமல் வாங்குச்சு. சவுண்ட் டிசைன் அனிமல் வாங்குச்சு. விக்ராந்த் மசே 2 பேரும் வாங்கினாங்க 12th ஃபெயிலுக்காக. விக்ராந்த் மாசே வாங்கினாரு. விக்ராந்த் மாசே 12th ஃபெயிலுக்காக. இவர் வந்து ஜவானுக்காக. அனிமல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சவுண்ட் டிசைனுக்காக வாங்குச்சு. அப்புறம் வந்து தெலுங்குல வந்து பெஸ்ட் படம் வந்து பகவந்த் கேசரி. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ஹனுமான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படம் நம்ம இவர் டக்கு ஞாபகம் வர மாட்டேது. நம்ம ஊர்ல வந்து இவர் ஜிவி வாங்கினாரு மியூசிக் வாத்திக்காக. மலையாளத்துல வந்து உள்குத்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து அங்க வந்து ஊர்வசி கொடுத்துருக்காங்க உள்குத்து படத்துக்காக. மலையாளத்துல இந்த படம் ரொம்ப ஃபேவரட். உள்ளுக்கு உள்ளுக்கு நீங்க வந்துட்டு உள்குத்துன்ட்டீங்க, டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு நண்பர் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ரொம்ப என் ஃபேவரட் இல்ல, நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் வந்து இப்படிதான் தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கும்போது வேற மாதிரி கேட்டான். அவரும் பயந்துட்டாரு டிக்கெட் கொடுக்குறவர், என்னப்பா சொல்ற அப்படின்னு. அது ஒரு மாதிரி ஏ ரேட்டட்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் இருந்தது இப்ப நீங்க சொன்னது உள் குத்துன்னே. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, டிசர்விங்னா யாருக்கு கொடுத்துருக்கலாம் பெஸ்ட் ஆக்டர் ஷாருக் கானுக்கு பதிலா? ஷாருக் கானே டிசர்விங் தாங்க, ஆனா படம் தான் எனக்கு பிரச்சனை. டங்கி அந்த வருஷம் தான் வந்துச்சு. இல்ல பாவிரன் ப்ரோ அந்த வருஷம் தான் ஆடு ஜீவிதமும் வந்திருக்கான். அந்த இதுலதான் சென்சார் ஆயிருக்கான். அப்ப ஆடு ஜீவிதத்தை கொடுத்துருக்கலாம். டிசர்விங் அவரு. பிருத்திவி அவர்லாம் போராட்டமா நடிச்சிருந்தாரு அந்த படத்துல. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு விஷால் ப்ரோ ஐடி காட்டுதா? ஒரு ஸ்பீக்கர் கொடுக்க சொல்றாரு. எனக்கு காட்டல, சும்மா ப்ரோ உங்களுக்கு காட்டுதா? சரி, நான் ஒரு டிஎம் பண்ணிடுறேன். சும்மா விஷால் ப்ரோக்கு வந்து இன்வைட் பண்ணிடுறேன். பிரகாஷ் ப்ரோ ரோந்த பத்தி சொல்லுங்க. நீங்க பாத்துட்டீங்க போல ஃபுல் படமும். இல்ல, ரோந்துக்கு வரேன். அதுக்கு நடுவில் வந்து சுகுமார் ப்ரோ சொல்லட்டும் யார் வந்து பொருத்தமானவர் தேசிய விருதுக்கு அப்படிங்கிறது அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் கொடுங்க. இந்த தேசிய விருது கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம ரோந்துக்கு போவோம். ரோந்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது. கரெக்ட் ப்ரோ. நான் வந்துட்டு ஆக்டர்ல நான் பல ஆக்டர் விடுங்க, நம்ம ஆக்டருக்கு அப்புறம் வருவோம். படத்துல வந்துட்டு எனக்கு வந்து பார்க்கிங் கொடுத்தது வந்து நல்ல நல்ல இதுதான். அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஒரு படமாகட்டும், ராம்குமார் கிடைச்சது வந்துட்டு ரொம்ப ஒரு டிசர்விங்கான ஒரு ஆள் தான் அவரு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இதுவெல்லாம் இருக்கு ப்ரோ. ஓகே, வாத்தி கொடுத்தது வந்துட்டு இதுவும் இல்லை, ஷேரிங் பண்ணிருக்கலாம். அதுவுமே கூட இப்போ மற்ற அவார்ட்லலாம் வந்து இப்போ லீட் ஆக்டர்ஸ்க்குலாம் ஷேர் பண்ண மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்லுமே வந்துட்டு இன்னொருத்தர் ஆட் பண்ணிருக்கலாம். அனிருத் ஆட் பண்ணிருக்கலாம். திருச்சிற்றம்பலம் வந்து நல்லா இருந்தது பாட்டு, ஃபுல்லா என்டையர் ஆல்பமே வந்து பாட்டு இட்டு. ஆனா அதுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது வந்துட்டு அது 22 சுகுமார் ப்ரோ.
இந்த அந்த 22 இந்த அது வாட்டி கொடுத்தது வந்து 2022 நான் திருச்சி ஜெயிலர், ஜெயிலர் லியோ, 2022 ஆ ஜவான். ஜெயிலர் எல்லாமே கூட ஜெயிலர் வந்து லியோ இட்டு தானே, ஜவான். ஆமா ஜெயிலரு ஆமா, இட்டு. ஜெயிலர் ஜியோ அதே மாதிரி ஜவான். ஜவான்ல ஏதோ ஒரு பாட்டு வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், செல்லையா பாட்டு செல்லையா வாங்கிடுச்சு அந்த பட்டு பாட்டு. வாங்கியிருக்கு, செல்லையா பட்டு. அந்த பாட்டு வாங்கிட்டனால மேபி ஓகே, ஏதோ ஒரு விதத்துல அவர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகே, டைரக்டா அவர் கிடைக்கலனாலும் அவர் கான்ட்ரிபியூஷன்ல அவர் மியூசிக்ல வந்துட்டு ஒரு இது கிடைச்சிருக்கு. ஒரு அதே மாதிரி சித்தாலாம் வந்துட்டு எதனா ஒரு அவார்டு ஒரு கேட்டகரியில சித்தா படம் வரும், இல்லைன்னா வந்துட்டு போர் தொழில் வரும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். இந்த சித்தா, போர் தொழில், விடுதலை பார்ட் 1 ஏதோ ஒரு கேட்டகரியில இதெல்லாம் வரும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அது எல்லாமே அயோத்திக்கும் கூட வந்து எதனா ஸ்பெஷல் மென்ஷன்ல எதனா கொடுத்துருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்துட்டு கிடைக்கல. அயோத்திக்கெல்லாம் அங்க வாய்ப்பு. மாவீரன் கொடுத்துருக்கலாம் ப்ரோ, பெஸ்ட் ஆக்ஷனுக்கு. மாவீரன்லாம் வேற மாதிரி ஆக்ஷன், அது கொடுத்துருக்கலாம். சுகுமார் என்ன எந்த நம்ம மாவீரனா? ப்ரோ இவர் ப்ரோ, நம்ம எஸ்கே படம் மாவீரன். இதெல்லாம் மாவீரன் சொல்லும்போது கொடுத்துருக்கலாம் தான், ஆனா இல்ல. இதெல்லாம் பரணி ப்ரோ இருக்கும்போது சொல்லணும். இல்ல ஆக்ஷனுக்கு கொடுத்துருக்கலாம். மாவீரன்ல சூப்பரா ஆக்ஷன். பரணி வந்து ஒரு ட்வீட்டே போட்டு வச்சுக்கிறாரு, மாவீரனுக்கே அவார்டு தரலன்னு. அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு, நீங்க வந்து பரணி இருக்கும்போது பேசிடலாங்கிறீங்க. சொல்ல வந்துட்டாரு பாருங்க, அதான் நம்ம டைமிங். இல்ல 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 சுகுமார்ண்ணா, நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சூப்பர், பரணி தான் பரணின்றது. பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சொல்லுங்க. சரி ஓகே. பரணினாலே அந்த இடத்துல சந்தேகமே கிடையாது. என்னது நீங்க வேற? அண்ணா நான் பேசுறது கேக்குதா? இல்லையே விஷால் ப்ரோ. கேட்கலையே ஏங்க கேட்கலையா? கேக்குது ப்ரோ. கேக்குது விஷால். அண்ணா ஹாப்பி வீக் அண்ணா, எப்படி போச்சு? நாளைக்கு என்ன அலப்பறையா? கேக்குது விஷால். நான் போலியா? ஏன்? எனக்கு படமா பாத்தீங்கன்னா கேசரி கொடுத்ததுக்கு அந்த மிஸ்டர் ஷெட்டி மிஸ்ஸஸ் பாலி ஷெட்டின்னு ஒரு அனுஷ்கா படம் இருக்கும், சூப்பர் படம், அது கொடுத்துருக்கோம். நான் ஒரு ட்வீட்டாவே போட்டிருக்கேன். கேசரிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, அதுக்கு இது கொடுக்கலாங்க. புரியுது ப்ரோ வீரன். வேற எந்த படத்தை கொடுத்துக்கலாம்? பரணி ப்ரோ தெலுங்குல அந்த வருஷம் தான் மங்களவாரம் வந்திருக்கு. இந்த ஸ்பேஸோட ஹைலைட் விருபாட்சா அந்த வருஷம் தான் வந்திருக்கு. பரணி சொல்லுங்கண்ணா. நீங்க எங்கேயாவது சொல்லாதீங்க, மெசேஜ்ல சொல்லுங்க. அதுதான் மெசேஜ் பாருன்னு. சரி ஓகே. எனக்கு மெசேஜே வரலையே. சரி ஓகே. பிரகாஷ், நீங்க வந்து அப்டேட்லாம் சொல்லிட்டீங்களா? வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் ப்ரோ? நான் வரட்டுமா? பரணி வெயிட் பண்ணா சொல்லிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக அப்டேட் வந்த மாதிரி தெரியல, சொல்லியாச்சு. அதே மாதிரி நீங்க சொன்ன படம் நீ நைட் ஷோ போறேன், ஃப்ரெண்ட் ஷூட் சொன்ன படம் நாளைக்கு போறேன். நான் சொன்ன படம் எது? நான் பிரகாஷ் ப்ரோ எத்தனை மணிக்கு நைட் ஷோனா? நைட் ஷோ 10:30 ஷோ, ஒரே ஒரு ஷோ தான் போட்டிருக்கான். பரணி சொன்ன படம் ஒரே ஒரு ஷோ தான். நீங்க எல்லாரும் சொன்ன படம். மிஸ் பண்ணாதீங்க. இல்ல அது என்ன பரணி மட்டும், உலகமே சொல்லிருக்கு உங்களுக்கு, அவரை மட்டும் அதுதான் இல்லங்க. பரணி நீங்க 2வது தடவை சொல்லிட்டு அப்படி. சரி பரணி 2வது தடவை சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் வந்து அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் இன்னைக்கு காலையில. ஆனா நீங்க பிஸியா இருந்தீங்க, 7:30 மணிக்கு மேல கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை. 7:30 மணிக்கு அது வந்துட்டு உங்களுக்கு சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டா பேச முடிச்சேன்னு உடனே இல்ல அது வந்து உங்ககிட்ட வந்து இங்க ஸ்பேஸ்ல கூட சொல்லலாம், தப்பு இல்ல. அது என்னன்னா இன்னைக்கு வந்து எங்க ஆபீஸ்ல ப்ரோ, நான் வந்துட்டு சும்மா பேசிட்டு இருந்தேன். அப்ப பார்க்கும்போது வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு உன்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஒரு இதுல பேசுறாங்க, உன் போட்டோ தான் போட்டிருக்கு, நீ தானே அது அப்படின்னாங்க. சும்மா சந்தேகப்படுற மாதிரி டவுட்டா என்ன போட்டு வாங்கினாங்க. நான் தான் அது ட்விட்டர்ல பாத்தீங்களா அப்படின்னேன். இல்ல ட்விட்டர்ல பார்க்கல, யூடியூப்ல வந்து ஒரு சேனல்ல அப்லோட் ஆகுது, அப்பப்ப நான் கேட்பேன் அப்படின்னு வந்து. அதாவது அது யாருன்னா எனக்கும் மேல இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆளு. ஐயோ நம்ம என்னடா ட்விட்டர்ல சைலண்டா பண்ணியிருந்தா எங்க யூடியூப்ல பார்த்துட்டு நம்மள கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தது, அவர் சொன்னார் என்கிட்ட, அதுல ஒருத்தர் பேசுவார்ல அப்படின்னாரு. யார சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு உங்க பேரை நீங்க தான் பேசுறீங்கன்னா அதுல வந்துட்டு தெரியல போல.
அதுல நம்ம யூடியூப் இது ரெக்கார்டிங்ல அவர் வந்துட்டு நிறைய அந்த பழைய கதைகள்லாம் நிறைய சொல்றாருப்பா, அவர் பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவர் பேர் பிரகாஷ் மகதேவங்க. ஏதோ அந்த வீடியோல வந்துட்டு இந்த மஞ்சள் கலர் டிபி வச்சிருக்காருல ராஜா போட்டோ, சுகுமார் அதுதாங்க ப்ரோ, அவரு அப்படின்னா. ஓ அவர் தானா, நீங்க சொல்ற கதையிலே ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. என்னாச்சு? இவர் அனுப்புறதுல போட்டோவே தெரியாது யூடியூப்ல. இல்லையே, இவர் அனுப்புறதுல வீடியோட இதுல வந்துட்டு முன்னாடிலாம் ரெக்கார்டிங்ல இல்ல தெரியும். முன்னாடிலாம் கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க. இப்ப வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்ல ப்ரோ, ரொம்ப அவர் கஷ்டமா என்கிட்ட இருக்கு. காட்டினாரு ப்ரோ, என்கிட்ட காட்டினாரு, என்கிட்ட ப்ரோ, காட்டிட்டு என்கிட்ட வந்துட்டு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, யூடியூப்ல நீங்க போடுறது நிஜமாவே டிபில இந்த 6 முகம் தெளிவா தெரியுதா? இவர் ஏதோ அட்டையை ஓப்பனிங்ல டிபில தெளிவா இல்லையா? ஸ்கிரீன்ஷாட் தெரியுதுன்னா இல்ல, எடுத்து அதனாலதான் சொல்றேன். யார் பேசுறாங்கன்னு தெரியல, அவர் பேர் கூட தெரியல. அவர் என் வாய்ஸ் கண்டுபிடிச்சு என் வாய்ஸ் வச்சு அவர் சொன்னாரு, நீ தானே அதுன்னு சந்தேகமா தான் கேட்டாரு. அப்புறம் தான் வந்துட்டு இவர் பேர்லாம் எடுத்தோடனே பிரகாஷ் மகதேவன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னு அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவரே தான் வந்து சொல்லும்போது வந்து இந்த மாதிரி பழைய கதைகள்லாம் நிறைய பேசுவாரு, அவர் பேர் என்ன, அவர் நல்லா பேசுறாருப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் தான் நான் சொன்னேன் அவர் பேர் பிரகாஷ் மகதேவ், ராஜா போட்டோ வச்சிருப்பாரு மஞ்சள் கலர், இதுதானே சொல்லணும் வந்தேன். நம்மளாம் இதே ரெக்கார்டிங் நீ நாளைக்கு போட்டு திருப்பி போட்டு கேட்டுப்பாரு. சரி கண்டினியூ பண்ணுங்க கேட்போம். அப்படி சொன்னாரு ப்ரோ. எனக்கு வந்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி அவர் வந்து வேல்பாரி பத்தி நிறைய பேசியிருக்காரு, இதுல அவர் எபிசோட்ஸ்லாம் நிறைய இருக்கு, நீங்க இந்த சினி புக்லயே போயிட்டு வேல்பாரின்னு போட்டு பாருங்க, இல்ல வேல்பாரின்னு மட்டுமே போட்டு பாருங்க, அதெல்லாம் வரும் அப்படின்னவனே. அவருக்கு வந்து இந்த மாதிரி பழைய கதைகள்லாம் கேட்கறது பிடிக்குமா, ஆல்ரெடி வேல்பாரியை வந்து வேற யாரோ பேசியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டிருக்காராம். அதுக்கப்புறம் கேட்டு அவர் சொன்னாரு, அப்ப இவர் பேசியிருக்காரு, நான் கேட்கறேன்பா, நான் கேட்டு சொல்றேன், அவர் கொஞ்சம் அவரோட ஸ்பீச் அவர் டோன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது சூப்பர் ப்ரோ, சொல்லணும் தான் ப்ரோ அப்பே கால் பண்ணேன். சூப்பர் சூப்பர். பிரகாஷ் அண்ணா சின்ன பிரகாஷ் ஸ்கிரீனா அதாவது பெரிய நம்ம ஸ்கிரீனா? ட்விட்டர்ல மட்டும் எஃப்1. நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சேன், இது வெளி ஆடியன்ஸ்க்கும் போகுது. ஒரு சினிமாக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆடியன்ஸ் அவர் வந்து நம்ம ஸ்பேஸ கேக்குறாரு, அதுல கேட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கு நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு அதுல ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுறாரு பத்தியா, அதுதான் வந்து ரியல் ஒரு இதுவே. பிரகாஷ் ப்ரோ ஆடியோ லான்ச் போல. போடுங்க, நான் சொல்லிட்டேன் நேத்து நான் போடல. ஓகே ஓகே, சரி. அந்த கதை ஆனா வெள்ளிக்கிழமை ஒரு சொல்றேன்னு சொன்னீங்களே. ரைட், ஓகே, அது கதைக்குள்ள போவோம். இந்த நேஷனல் டாபிக் முடிச்சுட்டு போவோம். அதுக்கு சுகுமார் ப்ரோ கதை சொன்னார்ல, அந்த கதைக்கு நம்ம சொல்லிடுவோம். தெரியல யூடியூப்ல எந்த அளவுக்கு ரீச் ஆகுது என்ன இதெல்லாம் நமக்கு தெரியல சுகுமார் ப்ரோ. பட் என்ன நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா நான் வந்து இந்த யூடியூப்ல இந்த ஸ்பேஸ் அப்லோட் பண்றதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னன்னு சொல்றேன். ஒரு தெரிஞ்ச நண்பர், அவர் ஒரு படத்தோட டேரக்டரும் கூட, அவர் ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி நீ என்ன வேலை எல்லாம் பாக்குற அப்படின்னாரு. என்ன எனக்கு என்ன வேலை சொல்றாரு திட்டுறாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஏதோ திட்டுறாரு. நம்ம கொஞ்சம் நெருங்கிய நண்பருங்கனால பேசிட்டு இருந்தேன். பேசும்போது திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு, எதுக்கு டெய்லி உட்காந்து பேசுற, ஒருத்த ப்ரோ ப்ரோ ப்ரோங்கிறாங்க, நீயும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு. அதுக்கு நீ உட்காந்து வீடியோவா உட்காந்து பேசலாம்ல, 4 பேரை 10 பேர் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. வீடியோ உட்காந்து ரிவ்யூ போட்டாலும் தகும், இதை வீடியோ விட்டு அப்டேட் கேட்டாலும் தகும், இல்லை சினிமா நியூஸ் தான் வேணா சொல்லு, நான் உனக்கு வேணா சினிமா நியூஸ் தரேன். சினிமா நியூஸ் உட்காந்து வீடியோ உட்காந்து பேசலாம்ல, என்னத்து நீ உட்காந்து ஸ்பேஸ் பேசிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு ஸ்பேஸ் கான்செப்ட் புரியல. இந்த ஸ்பேஸ்ல என்ன லைவ்ல ஓடுது, இந்த ரெக்கார்டிங் எதுவும் புரியல. ஆனா அந்த ஸ்பேஸ் போறதுக்கு என்ன ஒருத்தர் திட்டாரு. அதுதான் நடந்த உண்மை சம்பவம். சுகுமார் ப்ரோ சொல்றது எனக்கு எந்த வகையில தெரியல. உண்மையா இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நம்ம ஸ்பேஸ் இப்படி ரீச் ஆயிருக்குன்னு. ஆனா இந்த வகையில் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, எங்க வீட்ல எல்லாம் நான் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க. பிரகாஷ் bro, இந்த திட்டுன்றது இல்ல, இதுல என்னன்னா வந்து ஹைலைட்னா வெளியே வந்துட்டு நிறைய பப்ளிக் ஆடியன்ஸ்க்குமே அந்த யூடியூப் வந்துட்டு வெறும் சினிமா கேட்கறவங்க மட்டும் அது கேட்கலன்னு சொல்ல வரேன். சினிமா பாக்குறவங்க மட்டும், சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் வந்து கேட்கல, ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் போயிட்டு அது வந்து இப்போ ஒருத்தர் தான் சொன்னாரு, அதுக்குன்ட்டு நான் வந்து ஒரு ஆபீஸ் ஃபுல்லாவே சொல்லுச்சு அப்படின்லாம் சொல்ல வரல. அந்த ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு இதுல டக்குன்னு அப்படியே பேசும்போது ஒரு இதுல கேட்டிருக்காரு. அது வந்து அப்ப நான் வேல்பாரி எல்லாம் கேட்டிருக்கேன் கேட்டேன், இல்லப்பா நான் கேட்டது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தான் நான் ஒரு லிங்க் மட்டும் அமிச்சேன், இந்த பாருங்க இது இவருமே பேசியிருக்காரு, இதுக்கு முன்னாடி அவர் நான் கேட்டிருக்கேன் ஆனா இவர் பேசி கேட்டது இல்லைன்னு சொன்னாரு. சரி, எல்லாத்தையும் ஒரு ஃபைனல் ஒப்பீனியன் கேட்கறேன். இதான் ஃபைனல். நான் இந்த விஷயம் நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஆனா யாரும் ஒப்பீனியன் சொல்லி அதை நான் ஃபாலோ பண்ணல. ஆனால் இந்த வாட்டி ஃபைனலா கேட்கறேன். அதாவது ஃபைனலா, கடைசியா, இறுதியா, உறுதியா, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், இதான் கேட்கறேன். ஒரு நண்பர், அவரும் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் தான்.
அவர் வந்து இந்த சிவகார்த்திகேயன் கூட மீட் பண்ணிட்டு அந்த ரிலீஸ் போட்டிருந்தோம்ல, அவர் வந்து ஒரு அப்கமிங் டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அப்கமிங் டேரக்டர். அவர் சொன்ன விஷயம் அப்படின்னா எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கலாம், என்ன எதிர்பார்த்து பண்ணிடுங்க, யோசிக்காதீங்க, பண்ணிடுங்க. நீ என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது, பண்ணிடுங்க. என்னன்னே சொல்லல. சரி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நான் என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க. சொல்லுங்க சுகன், அவர் சொல்லட்டும். கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட ஏங்க இருங்க சொல்ல அஜிச்சே, அதெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல கேட்டிருக்கேனாங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? நான் கேட்டது என்னன்னு ஃபர்ஸ்ட் முழுசா கேளுங்க. என்னன்னா, ஒரு நண்பர் சொன்னாரு, இது மாதிரி வந்து நான் இது மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து நம்மள வந்து தெரிஞ்சிருக்கு, அவர் இந்த டிபிலாம் பற்றிலாம் பேசினாருன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன கேட்டாருன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், டீட்டெயில் சில விஷயங்கள் சொன்னேன். டிபி பற்றி என்ன கேட்டாருன்னு இது மாதிரி சொன்னேன். இது மாதிரி பிரகாஷ் மகாஜன் ஒரு நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இவரை தெரியுமே ராஜா டிபி வச்சிருப்பாரு அவர் தானே அப்படின்னாருன்னு சொன்னேன். உடனே அவர் வந்து சந்தோஷம் எல்லாம் ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டிபியை மாற்றுங்க, உங்கள் ஓன் டிபி வைங்க. உங்களுக்கு சிவகார்த்திகேயன் அளவுக்கு அந்த டிபி ரெக்கக்னைஸ் ஆயிருக்குங்கிறது சந்தோஷம் தான். ஆனால் அதே வந்து உங்கள் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகுறது தான் முக்கியம், அந்த டிபி ரெஜிஸ்டர் ஆகிறது தான் முக்கியம் கிடையாது. உங்க பேஸ் ரெஜிஸ்டர் ஆகணும், அதுக்கு வந்து நீங்க உங்க டிபி தான் வச்சாகணும் அப்படின்னு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ, அது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னா, இப்ப நான் ஒரே ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றேன், உதாரணம் நான் சொல்லிடுறேன். நான் லைவா பார்த்ததுனால சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ இப்ப சென்னைக்கு வராரு, நிறைய வாட்டி வந்திருக்காரு. இப்போ கடந்த போன வருஷம் வேட்டையன்ல ஆரம்பிச்சது, அதுல இருந்து நிறைய டைம் வந்துட்டு அவர் கிட்டத்தட்ட நிறைய வாட்டி வந்துட்டாரு. இப்போ ஒரு வாட்டி ஆரம்பத்துல வந்து பிரகாஷ் இவர் தான் பிரகாஷா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமே வந்துட்டு தெரியல, இவர் பேரை சொல்லும் போது தான் தெரியுது. இப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயன் கூட எடுத்துங்க, அவரை பிரகாஷ் மகாதேவன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவர் வந்துட்டு நீங்க ராஜா போட்டோ. அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் விஸ்வா, அவர்கிட்டயுமே கூட நாங்க அந்த ஷோல வந்திருந்தாரு. அவருக்கு பிரகாஷ் ப்ரோ நல்லா தெரியும் போல, ஆனா இவர் ஃபேஸை பார்த்து அவர் எதுவுமே கண்டுக்காம அப்படி ஜஸ்ட் பிரகாஷ் ப்ரோ என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டு பேசும்போதுதான் யார் பிரகாஷ் மகாதேவன் டக்குன்னு வந்து கையை பிடிச்சி நல்லா தெரியுமே அப்படின்றாரு. பிரகாஷ் ப்ரோ இது வந்துட்டு உண்மைதான் அவங்க சொல்றது. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு தடவை எப்பயோ சொன்னேன், உங்க டிபி வைங்கன்னா அதான அடையாளம்னு சொன்னேன். அப்போ வந்து இவர் சொன்னாரு, இல்ல இந்த ராஜா டிபி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதே தான் வைப்பேன்னு. இப்பயும் சொல்றேன், பிரகாஷ்னா உங்க டிபி வைங்க. ஒரே ஒரு மாசம் தான். இப்ப நான் டிபி மாத்தினேன்ல, அந்த மாதிரிதான் என்னை எல்லாரும் என்னை யார் மாத்த சொன்னா கொல்லாதவன் மாதிரி இருக்கா, கொல்லாதவன் ஒரு டைலாக் மாதிரி இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நிஜமா ப்ரோ வச்சிருங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நீங்க பொன்னியின் செல்வரா வாழ்ந்தது போதும். இல்ல ஓகே, நீங்க வந்து பிரகாஷ் மகாதேவ் கொஞ்ச நாள் வாழுங்க. என்ன கொடுமைனா, அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் பிரகாஷ் மகாதேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணா பரவாயில்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் தான் பொன்னியின் செல்வன் பிரகாஷ் மகாதேவ், பொன்னியின் செல்வன் பிரகாஷ் மகா இப்படியே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சும்மா பேருக்கு முன்னாடி அரைமொழி மாதிரி அதை சேர்த்து வர சொல்றாங்க. எனக்கு அங்க போய் சிரிப்பா வருது வேற, எனக்கு சங்கடம். அதாவது சிரிக்கிறதா இல்ல தர்ம சங்கடமா என்னன்னு தெரியலங்கிற மாதிரி. சிரிப்பு இல்ல ப்ரோ, அதுலதான் நீங்க ரொம்ப வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாருக்குமே வந்து உங்களை பயங்கரமா வந்து வெளியே கொண்டு வந்தது வந்து அந்த அந்த பொன்னியின் செல்வன் கதை நீங்க அந்த டைம்ல சொன்னதுதான். அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க வந்து அத்தனை வருஷமா ட்விட்டர்ல இருந்து சினிமா உலகத்துல வந்து நிறைய பேருக்கு உங்களை க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இது பொதுவா இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்தது பொன்னியின் செல்வன் தானே. இப்போ நாங்களுமே வந்துட்டு உங்ககிட்ட பேசும்போது வேல்பாரி ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, பொன்னியின் செல்வன் மாதிரி ஹிட் ஆகும்னு சொன்னதுக்கு காரணம் அந்த பொன்னியின் செல்வன் ஹிட்னால தானே நம்ம அப்படி சொன்னோம் எல்லாருமே. சரி ரைட்டு. அப்ப நான் வந்து இனிமேல் வந்து கருத்து கணிப்பு வைக்கிற மாதிரி இல்ல, டிபி மாத்துறது முடிவாயிட்டேன், இப்பயே முடிவாயிட்டேன். நீங்க உங்களுக்கு இப்போ சமீபமா ஏகப்பட்ட சூப்பர் பிக்சர்லாம் வந்திருக்கு. ரொம்ப நம்ம எடுத்தோம், சென்னை எடுத்தோம். அது நான் ஒரு 10 போட்டோ 5 போட்டோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், எதை வைக்கலாம்னு சொல்லுங்க, டிபி வச்சுட்டு போயிடும். ஓகேவா? அதை ஃபைனலா வச்சுட்டு போயிடும். இல்ல பிரகாஷ்ண்ணா, உங்களுக்கு எது தோணுதா நீங்க அதை வைங்க, நான் எது வச்சாலுமே மாசாதான் இருக்கும். சரி ரைட்டு, மாத்திரும் விடுங்க, நைட்ல மாத்தி விட்டுருவோம், இன்னைக்கு நைட்டே மாத்திரும் விடுங்க. ஆமா நைட். ஏன்னா 2 பேர் சொல்லிட்டாங்க, இப்பவே மாத்துங்க ப்ரோ. சூட்டோட ஸ்பேஸ் கட் ஆயிர போகுது, இருங்க. இல்லங்க கட்டாவாது அதெல்லாம் ஆகாது ப்ரோ, அதெல்லாம் ஆகாது. நம்ம நைட்டு மாத்தோம், படத்துக்கு போறோம்ல, 10 படத்துக்கு போறோம்ல, அதுக்குள்ள ஒரு நல்ல போட்டோ செலக்ஷன் பண்ணி நாளைக்கு காலையில நான் எந்திரிச்சு பாப்பேன், புது டிபி இருக்கணும். இருக்கும். நீங்க சொல்ற படத்துக்கும் போறேன், நீங்க சொல்ற மாதிரி டிபி மாத்துறேன். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த ஒரு அடையாளம் மாதிரி ஆகி போச்சா, இந்த அடையாளத்தை அப்படியே இது பண்றதுக்கு ஒரு மனசு வருமா? இல்ல அப்புறம் மாத்தி ஒரே மாசத்துல உங்க அடையாளம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்ப போடுற பிக்சர் இனிமே ரெஜிஸ்டர் ஆகி அடையாளமா மாறிடும், கவலைப்படாதீங்க. இப்ப ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ஓ இவரு தானே நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாம் நீங்க நிறைய சென்னை ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, நிறைய பேர் பாத்தீங்களா. இப்ப உங்க டிபி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சரி ரைட் ஓகே, ஏதாவது சொல்றீங்க பாப்போம். மாத்திரும், ஆனா இன்னைக்கு நைட்டு மாத்திரும், கண்டிப்பா மாத்துறது உறுதி. என்னது கமெண்ட் படிக்கலான்னு பார்த்தா ஒருத்தர் திட்டி வச்சிருக்கிறாரு, என்ன பாராட்டுறதான்னு தெரியல.
அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். வாய்ஸ் டோன் நல்லா இருக்கு. எவர் சொல்றது உண்மை? சுகுமார் ப்ரோ சொல்றதா? சுகுமார் ப்ரோ சொல்றதையும் ஒருத்தர் உண்மைன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டாரு. சுகுமார் ப்ரோ குஷி தான். நீங்க சொன்ன டேரக்டர் வீட்டை விட்டு டேரக்டரா ப்ரோ? இல்ல அவரு நம்ம க்ளோஸ்ல பாக்குறேன். ஃபோன் பண்ணி அவர் சொல்றப்பலாம் இல்ல. சொன்ன டேரக்டர் வந்து ஒரு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடுத்து ஒரு பெரிய படம் எடுக்க போறாரு. ரொம்ப பெரிய படம் எடுக்க போறாரு. சரி ரைட்டு. அடுத்த டாபிக்ல போவோம். மாவீரன் எந்த கதை சொல்றேன்னு சொல்லுங்க. அந்த ஏதோ கதை சொல்றேன் நினைக்கிறேன் சொல்றேன். என்ன கதை? காந்த கதை ஞாபகம். சரி முடியும் போது சொல்றேன். காந்த கதை முடியும் போது பேசுறேன். ஹவுஸ்மேட்ஸ் நீங்க எத்தனை பேர் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. நீங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு. நீங்க படம் ரிலீஸ் ஆன படத்தை பத்தி பேசல. அதுக்கு பழைய கதைக்கு போயிட்டோம். இந்த வாரம் யாருமே படத்துக்கு போல. சிவன் நாளைக்கு நான் ஹவுஸ்மேட்ஸ் பாத்துருவேன். இன்னைக்கு கிங்டம் பார்த்தேன். ஆக்சுவலா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், செம்மையா இருந்தது. பிசிறே தட்டாம இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அவ்வளோ அருமையா எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வந்தேன்னா ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டாங்க. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடிச்சுக்கவே முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் சீரியஸ்லி. எந்த படம் சொல்றீங்க சுகன் ப்ரோ? கிங்டம். கிங்டமா? சரி, ஓகே ஓகே, சூப்பர். சரி ரைட்டு. நாளைக்கு கூலி ட்ரெயிலர்ல என்னென்ன எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு? நாளைக்கு கூலி ட்ரெயிலர் என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்படி? ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு 5 செகண்டுக்குள்ள ஒரு கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அந்த அனௌன்ஸ்மெண்ட் அரங்கம் அதிரட்டுமே அந்த கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. அது எல்லாத்தோட வெறும் பேக் அந்த அந்த எப்படி சொல்லுவாங்க, நடிகர்களுக்கு அந்த முதுகு காமிக்கிற மாதிரி இந்த பேக் ஷாட் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் போஸ்டர்ஸ்ல விட்டுருக்காங்க. அதை தவிர வேற எதுவுமே இந்த படத்துல விட்டதில்ல. இப்ப இந்த ட்ரெயிலர்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்னவா இருக்கும் இந்த ஒட்டுமொத்த ட்ரெயிலர்? அந்த ஒரு ட்ரெயிலர் ஒட்டுமொத்த ஹைப்பும் பூஸ்ட் பண்ணுமா? எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சுகுமார் ப்ரோட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ பேசுங்க. செம்மையா பூஸ்ட் ஆகும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இதுல ஓகேல சொன்னாலும் சொல்லுவார்ல அப்படின்னு மாதிரி லியோலே அவர் அப்படி பேசியிருந்தாரு விஜய். இது ஏ சர்டிபிகேட்டே வாங்கியிருக்கு. தலைவர் வாய்ஸ்ல ட்ரெயிலர்ல ஒரு அப்படின்னு பயங்கரமா இருக்கும். ஆனா இது வைலன்ஸ்க்காக தானே ஏ கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. இருக்கும், எல்லா கேட்டகரிலையும் வரும். இல்ல எனக்கு ஒரு டவுட். இது பிரகாஷ் ப்ரோ தான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாரு. ஆல்ரெடி நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்திருக்கேன். அதுலயே வந்து ஓல்டு படத்துலயே வந்து அந்த ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த பேட் வேர்ட் யூஸ் பண்றதுன்றது நார்மல், அது சென்சார் பண்ணாம வச்சிருப்பாங்க. சுகுமார் ப்ரோ மைக் ரைட் ஓகே. பரணி திரும்ப சொல்லுங்க பரணி. இல்ல நான் இப்போ ரஜினி அவர்கள் பழைய படத்துல வந்து சில 1-2 படத்துல எல்லாம் வந்து ஒரு பேட் வேர்ட் பேசியிருப்பாரு. அந்த காலம்ன்றதுனால வந்து அந்த வேர்ட் எல்லாம் கூட அப்படியே சென்சார் பண்ணாம அப்படியே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல பேட் வேர்ட் பேசுறது புதுசா இருக்காது. பட் இந்த ஒரு இதுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது என்ஜாய் பண்றாங்க சார் நிறைய பேர். ஸோ அதனால வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இல்ல பேட் பேர்ட்ஸ்க்காகலாம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. அந்த படம் வந்து முழுக்க செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க ஆரம்பிச்ச, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து ஒரு கேஜிஎஃப், அந்த கேஜிஎஃப்ல ஒரு பில்டப் இருக்கும்ல, அந்த பில்டப் வந்து லீட் ஆகிட்டே போகும். எமோஷன்ஸோட என்ன லீட் ஆகிட்டே போகும். இன்டர்வல் பேக்ல ஒரு பிளாஸ்ட் வரும். டோட்டலா செகண்ட் ஹாஃப் பூரா அந்த கொடுத்த கேஜிஎஃப் 2 எப்படி ஃபுல் ஆக்ஷன் இருந்துச்சுல்ல, அது மாதிரி முழுக்க ஆக்ஷன் இருக்க போகுது. டோட்டல் வயலண்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத அதுக்கு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. நான் காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு ஆக்ஷன் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட். அதாவது கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக ஏ சர்டிஃபிகேட். கெட்ட வார்த்தை பேசினா மியூட் போட்டுட்டோ இல்ல வந்து அந்த கெட்ட வார்த்தை 1-2 வார்த்தை அப்படி அதுக்கு வேற ஒரு வார்த்தையை போட்டுட்டோ திரும்ப யூஏ கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெறும் கெட்ட வார்த்தைக்கு மட்டுமே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுலாம் வந்து நம்ம சென்சார் போர்டு வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல. அப்படி சொல்லல பிரகாஷ் ப்ரோ, யூஏலயே பண்ணிருந்தாங்களா லியோல, இப்ப ஏ கொடுத்துட்டாங்க, வச்சு விளையாடலாம்னு சொன்னேன். இது பண்ணலாம். ஆனா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு முழுக்க ரத்தம் தெரிக்கத்தான் செகண்ட் ஹாஃப்ல. அதனால நான் ரொம்ப அந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்வமா இருக்கேன். ட்ரெய்லர்ல வந்து என்ன எப்படி, அதாவது இந்த படத்துக்கு அவங்க டீசர் விடல. இனிமேல் ட்ரெய்லர் வந்து இந்த ஒரே ட்ரெய்லர் தான் அந்த படத்துக்கு. ஏன்னா படத்துக்கு கரெக்டா இன்னும் 13 நாள் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்கனால நாளைக்கு சேர்த்து சொல்றேன். 13 நாள் இருக்கு. டோட்டலாவே 13 நாள் தான். அப்படிங்கிறப்ப அந்த 13 நாளைக்கு மேல மொத கண்டென்ட் ரிலீஸ் பண்றாங்க. அந்த கண்டென்ட்டே வந்து அவங்க படத்துல ஒட்டுமொத்த நடிகர்களையும் சேர்த்து இருந்தாங்கனாலே அதுவே ஒரு பயங்கரமா இருக்கும். அப்ப எத்தனை நிமிஷம் ட்ரெய்லர் கட்டிருக்கும்.
இந்த ட்ரைலர் கிட்ட என்னெல்லாம் சொல்ல போறாங்க, கதையை சொல்ல போறாங்களா, இல்ல கதையோட போக்க சொல்ல போறாங்களா, இல்ல ஆக்ஷன் சீன்ஸ் வைக்க போறாங்களா, இல்ல நடிகர்கள் எல்லாத்தோட இதை வைக்க போறாங்களா, அப்படி நான் ஆர்வமா இருக்கேன். இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அதுல மெயினா நாகார்ஜுனாவை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். இந்த படத்துல வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கறது நாகார்ஜுனா. ஏன்னா அவர் வந்து இதுக்கு நெகட்டிவ் ஷேர் பண்ணதே கிடையாது, இந்த படத்துல பண்றாரு. அவரோட ரோல் எப்படி இருக்கும், அது அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவர் தான் இருக்கல ரொம்ப ஸ்டைலா தெரியுற மாதிரி இருக்கு. இந்த எல்லா போஸ்டர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா வில்லன்கள் ஸ்டைலா இருந்தாலே அது ஒரு பார்க்க ஒரு இதா இருக்கும், வைபா இருக்கும். ஏன்னா நம்ம சைடு சூப்பர் ஸ்டார் வில்லன் ரோல் பண்ணாருன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. வந்து 2.0 அந்த எந்திரன் ஃபர்ஸ்ட் எந்திரன்ல வர 2.0 ஓகேங்களா, 2.0ல வர 2.0 இல்ல, எந்திரன்ல வர 2.0 அதெல்லாம் வந்து எப்படி பண்ணிருப்பாருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நெட்ரிக்கன்னு எல்லா படமும் அவர் பண்ண படங்கள்லாம் வந்து அசால்ட் அவருக்கு. அந்த அதே வில்லன் ரோல் பண்றதுலாம் அவருக்கு ரொம்ப 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 அசால்ட். அப்ப அவர் ஒரு ஸ்டைலா வில்லனிசம் பண்ணக்கூடிய ஆளு, அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்டைலா வில்லனிசம் பண்ணணும். அவர் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. அப்படிங்கிறப்ப அதை நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்ப்போம். அதுக்கு மேல வந்து இந்த வாட்டி அனிருத் வந்து என்ன வித்தியாசமான பீஜம் வாங்கணும். ஏன்னா வந்து இந்த ரிப்பீட்டடா அரங்க மதுரட்டுமே இந்த கூலியோட அந்த இது வரைக்கும் வந்தது அந்த எதுவுமே இல்லாம மியூசிக்கா ஏதாவது ஒரு பண்ணணும் அவரு. அப்படி எதுவும் பண்றாரான்னு நான் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன், பார்ப்போம். ஏன்னா விக்ரம்லாம் அப்படி இருந்துச்சு. விக்ரம்ல வந்து ஒரு யூனிக்கான பீஜம் ஒன்று இருக்கும். லியோல கூட இருந்துச்சு. லியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பீஜம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுதான் அது மாதிரி ஒரு யூனிக்கான பீஜம் இந்த படத்துக்கு வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு பவர் சாங்கா இல்லாம யூனிக்கான பீஜம் ஒன்று வேணும்னு நான் பர்சனலா ஆசைப்படுறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய எதிர்பார்ப்புகள். அப்புறம் ஆமா, விக்ரம் ட்ரைலர்லயே அந்த ஈகிள் இஸ் கமிங் ட்ராக்க போட்டிருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி நான் வந்து நாளைக்கு எதிர்பார்க்குற ஆர்டர்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து அதுக்கப்புறம் சௌபின் சபீர். ஏன்னா அவருக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமான மாசியன் அவருக்கு தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் படத்துல. அதனால ட்ரைலர்ல அவருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன், நாகார்ஜுனா அண்ட் சௌபின் சபீர். வெயிட் பண்ணுவோம். இப்போ நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா விக்ரம் படத்தை ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கும், லியோலயும் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிக்குமோன்னு தோணுது. சார் ப்ரோ, கொத்து புரோட்டா நைட்டுக்கு. அண்ணா ஆமாண்ணா, இல்லண்ணா அண்ணா நான் கடையில இருக்கேன். ஸோ எனக்குமே எப்படின்னா லோகேஷ் லாஸ்டா வந்த விக்ரம்லயும் சரி லியோவுக்கும் சரி டீசர் விடல, டேரக்டா ட்ரெய்லர் தான் விட்டாரு. ஸோ இந்த ட்ரெய்லரும் எனக்கு விக்ரம் பேட்டர்ன்ல இருக்கும் தான் நினைக்கிறேன், படமும் விக்ரம் பேட்டர்ன்ல இருக்கும் தான் நான் நம்புறேன். எல்லா கேஸ்டுமே வந்து விக்ரம் ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க, நமக்கு என்ன அப்படின்ற ஒரு க்ளூலஸோட இருக்கும். அதே தான் இந்த ட்ரெய்லர்லயும் இருக்கும் நான் நம்புறேன், புலிலையும். விஷால் ப்ரோ, அம்பிகாபதி அந்த வீடியோ பாத்தீங்களா? ஏஐ கிளைமேக்ஸ் கொடுமை கொடுமை அதெல்லாம். அதெல்லாம் அப்படியே விட்டுருக்கணும். எதுக்குதான் இப்படி பண்றாங்க, அந்த ஷோலையே கெடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அதான் ப்ரோ, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஏஐல என்னெல்லாம் பண்ண போறானுங்கன்னு தெரியல. அது அந்த கண்டிப்பா கிளைமேக்ஸ் தான் ப்ரோ அந்த படமே, அத போய் மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஏதோ. கண்டிப்பா ட்ரெய்லர் நாளைக்கு நேரம் வந்தோடனே எக்ஸ்பெக்டேஷன் பல மடங்கு எகுரும். வேற மாதிரி எடிட்லாம் தெரிக்கும் இன்ஸ்டால. இந்த சாங்கு அது இதுன்னு அவனுக்கு இஷ்டத்துக்கு போட்டு வச்சு விளையாடுவானுங்க. யாரும் ட்ரைலரோட வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு போறீங்க, ஐடி போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து காப்பாற்றவே முடியாது. மாவீரன் ப்ரோ வந்து நாளைக்கு நம்ம எல்லாரும் கதை சொல்லுவாரு, ஃபுல் கதை. நம்ம கூலியோட ஸ்பேஸோட ஃபுல் கதை சொல்றேன்னு ஸ்பேஸோட சொல்லிட்டு. யூசர், நம்ம ஸ்பேஸோட ரெகுலர் லிசனருக்காக சொல்றேன். பிரகாஷ் நான் ஒண்ணு கேட்கலாமா உங்ககிட்ட? எல்லாமே கேட்கவே கூடாது, கேட்டுருங்க. கேட்கலாமங்கிறது கேட்காம சொன்னா கேட்காம இருக்க போறது கிடையாது, கேட்காம இருந்தா நல்லாவும் இருக்காது. நான் ரொம்ப அதனால கேட்க வேணாம்னு சொன்னாலும் கேட்கறவங்க நல்லா இருக்காது. நான் ரொம்ப நேரத்துக்கு சொல்லிடுங்க, முன்னாடி கேட்டுருங்க. சரி கேட்டுருங்க, ஒண்ணும் இல்ல, சொல்லிடுங்க. F1 எது பெரிய ஸ்கிரீனா என்னன்னு கேட்டேன். ஒரு 160 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஸ்கிரீனு, ஆனா குவாலிட்டியான ஸ்கிரீனு. ஆனா வந்து ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பெரிய ஸ்கிரீன் கிடையாது. ஏன்னா பெரிய ஸ்கிரீன்ல வாரம் மட்டும் தான் ஒண்ணுச்சு, அதுக்கப்புறம் ஓடல. டப்பிங் ஆனா தமிழ் டப்பிங் போறீங்களா? வந்து 10 காலுக்கு போயிருக்கேன். இப்போ ஒரே நிமிஷம் இருங்களேன், 10 காலுக்கு தான் போற ஐடியா. நான் தமிழா இங்கிலீஷா பார்த்தேன். தமிழ் தான் அநேகமா பார்ப்பேன், தமிழ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. ஓகே ஓகே. நான் ஷோ டைம் பார்த்தேன், தமிழா இங்கிலீஷான்னு பார்க்கல. F1 மூவி தமிழ் தான், தமிழ் தான். சூப்பர்ண்ணா சூப்பர். நைட் தமிழ் 10 10 டைம். நாளைக்கு சொல்லுங்க, வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவ்யூ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், சொல்லுங்க சொல்லுங்க. நார்த்ல இதுல மல்டிப்ளெக்ஸ்ல வந்து கூலி ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கா? கம்மியான ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகும் பிரதர். வார் 2 தான் மேக்ஸிமம் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகும். கூலி வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆகும்.
அதே மாதிரி ஐமேக்ஸ் ஃபுல்லாவே வார் 2 மட்டும்தான். அது ஏற்கனவே பேசலாம். அதுல ஒன்று ரெண்டு பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் எப்படி குறைக்கிறது என்னங்கிற பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் ஆகும். அது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆன உடனே வந்து இப்போ இந்தியிலலாம் வந்து எப்படின்னா ரிலீஸ் ஆச்சா தூக்கிடுவாங்க உடனே. அவங்கள அதாவது படம் நல்லா இல்லை அப்படின்னா தூக்கிட்டு அடுத்த படத்தை மாற்றிடும். நம்ம ஊரில் 2 வார அக்ரிமெண்ட், இத்தனை வார அக்ரிமெண்ட் சொல்லி போட்டு இது பண்ணுறது. அங்கே வந்து 2 நாள் தான் போடுவாங்க அக்ரிமெண்ட். இப்போ மலையாளத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும், மலையாளத்தில் வந்து 2 நாளும் 3 நாள் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாள் அந்த ஒர்க்கிங் டேலேருந்து ஆரம்பிக்கும் போது எந்த படம் நல்லா சூப்பராக போதும் அந்த படம் டோட்டலாக மாற்றிடுவாங்க மலையாளத்தில். அது மாதிரி ஹிந்தியும் அப்படி தான், நல்லா போச்சு டக்குன்னு மாற்றிடுவாங்க. நம்ம படம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் இது. நாளைக்கு டெய்லரை விட அவரோட ஸ்பீச்சுக்கு தான் வெயிட்டிங். இல்லங்க, அவர் என்ன பேச போறாரு? நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இது வரைக்கும் இத்தனை பேர்ட்ட நான் கேட்டதே இல்லை ப்ரோ டிக்கெட்டு. எப்பா நான் கேட்காத ஆள் இல்லை இன்னைக்கு. சன் குடும்பத்துக்குள்ளலாம் போய் விசாரிச்சிட்டேன், ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. ட்வீட் டிமாண்ட் கிளம்புன்ட்டாங்க, காத்து வரட்டும்ட்டாங்க. நேற்று சொன்னதுதான். நம்ம வந்து எதுக்குமே ஓவரா ப்ரெஷர் போட்டு நம்ம வந்து எதையுமே கேட்கக்கூடாது. நமக்கான வேல்யூ நம்ம குறைச்சிக்குவோம். ஒரு தடவை கேட்கணும், இல்லைன்னா அப்படியே ஒதுங்கிடணும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு ஒரு டைம் வரும் எப்போவுமே, அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான் எல்லாத்துலேயுமே. சரி, அடுத்த வாட்டி கூலிங்கிறதாலயா இல்ல அந்த 15th இயர்ங்கிறதால இவ்வளவு டிமாண்ட்? சன் பிக்சர்ஸ்னாலே டிமாண்ட் தாங்க. சன் பிக்சர்ஸ் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அவங்க யூனிட்டுக்கே போயிடும் ஃபர்ஸ்ட். அதுதான் நீ அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் படங்கிறது ரெண்டாவது. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கணக்கு பண்ணீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் கிளப்புக்கு போகும். ஏன்னா பிஆர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே குறிப்பிட்ட அளவு தான் பாஸ் கிடைக்குதான். அதாவது என்னன்னா சன் பிக்சர்ஸ் வரும்போது சன் குடும்பம் எவ்வளவு பேர் இருக்காங்க? தினமலர், தினகரன், குங்குமம், சன் நியூஸ், சூரியன், அதான் மொத்தமாவே அவங்களோட இதுக்கே நிறைய போகும்ல. இல்ல உண்மையா அதுதான். ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் ஒர்க் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அப்புறம் அவங்க யூனிட் போகலாம். அதுக்கப்புறம் நடிகரோட யூனிட் கொஞ்சம், அந்த நடிகரோட பிஆர் சைடு கொஞ்சம், அப்புறம் டேரக்டர் யூனிட் கொஞ்சம் அவங்களாம் பிச்சு தராங்க. அவங்களோட ஃபேமிலி, செலிபிரிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கறதே சரியா போயிடும். அவங்களும் இந்த விஐபி பாஸ்ங்கிறது அவ்வளவுதான் போகும். அதுக்கப்புறம் ஃபேன் பாஸ்ன்னு ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன் பாஸ் வாங்கி ஒரு யூஸுமே கிடையாது. நேற்று சொன்னதுதான். அதுல கிடைக்கும், அது கிடைச்சாலும் போறது வேஸ்ட். அப்படி போனாலும் என்ஜாய் பண்ண முடியாது. அது இப்பெல்லாம் நீங்க வந்து இப்ப நடக்கிற எந்த ஈவெண்ட்டுமே வந்து சொன்ன டைமுக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க, சொன்ன டைமுக்கு முடிக்க மாட்டாங்க, எதுவுமே கிடைக்காது. அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் லாங்ல இருந்து பார்க்கலாம், அவ்வளவுதான் பெட்டர். டிவியில பாக்குறது அதை விட பெட்டர். எப்படியும் பேசுற ஸ்பீச் எல்லாம் நேற்று லைவ், நாளைக்கு லைவா வரப்போகுது. ஆமா சரி, வீடியோ வராது, ஆடியோலாம் வந்து ஸ்பீச் வரும், வீடியோ கூட வரும், சில பேர் போட்டுருவாங்க. சரி, இந்த நேஷனல் அவார்டு ஸ்பீச், இந்த ஸ்பீச், இந்த கூலி இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா இந்த காந்தா கதை வெள்ளிக்கிழமை சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வேணா ஷார்ட்டா நம்ம ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுவோம். 5 நிமிஷம் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. இன்னும் இல்லை, அதாவது சினிமா, உங்களுக்கு வந்து சினிமா, சூதாட்டம், இது எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னா புகழோட உச்சாணி கொம்புக்கு போன உடனே அப்படி போன ஆட்கள்ல பல ஆட்கள் வந்து ரொம்ப மோசமா போய் தான் இறந்துருப்பாங்க. ரொம்ப, அதாவது பல ஆட்கள் நீங்க எடுத்துக்கலாம். அதுல பல சூப்பர் ஸ்டார்களும் அடக்கும். அதுல தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் தான் உங்களுக்கு இந்த படத்தோட கதையில வர போற ஆளு. நீங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும், உங்களுக்கு எம்கேடின்னு சொல்லுவாங்க. எம்கேடினா யாருன்னு தெரியும்? எம் தியாகராஜ பாகவதர் தான் உங்களுக்கு வந்து எம்கேடி. அவரோட பயோபிக் தான் அந்த படம். அவர் வந்து நீங்க எப்படி தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார் ஆதாரெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அவர் எத்தனையோ படம் நம்ம வந்து தெரியாது ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமே சொல்றீங்க. சீரியஸா தெரியாதா? தெரியாது உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. தெரியுங்க, இதெல்லாம் வந்து தமிழ் சினிமா பார்த்தவங்க தெரியுங்க. அவரோட ஹரிதாஸ்னு ஒரு படம், சிம்பிளா சொல்றேன். ஹரிதாஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, ஒரு படம் மட்டும் 3.5 வருஷம் ஓடுச்சு. 3.5 வருஷம் ஒரு படம் தியேட்டர்ல ஓடுச்சு அவரோட படம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அதாவது தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அவர். அப்படி பயங்கரமா இருந்தவர் ஒரு கேஸ்ல மாட்டி சிக்கி பிக்கி சின்ன பின்ன பண்ணாரு. அது என்ன கேஸ்னா லட்சுமிகாந்தன் கொலை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சுமிகாந்தன் யார் அப்படின்னா, அவர் வந்து சினிமா பத்தி கிசி நியூஸ் எழுதுறாங்கல்ல, அவர் தான் அந்த லட்சுமிகாந்தன். இப்ப பல பத்திரிகையாளர் தெரியும், பல பத்திரிகை என்னென்ன எழுதுறாங்க, ஒரு நடிகரை தப்பா பேசுறது, இல்லாத இருக்குன்னு சொல்றது, இருக்கிறது இல்லைன்னு சொல்றது, அப்படி பல வகையில பேசுறாங்கல்ல. பேர் சொல்ல வேணாம் என்ன தப்புன்றேன், கொலைக்கே சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்காக சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பயங்கரமா கிசு எழுதுற ஆளு வந்து, அவர் வந்து ஒரு தடவை பாகவதரை பத்தி எழுதிட்டாரு கிசு. பாகவதர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு மேல ஒரு கோர்ட்ல கேஸை போட்டு அவர் அவரோட பத்திரிகையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேர்ல எழுதக்கூடாது, கிசு எழுதுறா, வேற பேர்ல எழுதுவாங்க, திரும்ப வேற ஒரு பேர்ல கிசு எழுதினாரு.
இந்த வாட்டி எழுதுனது பயங்கரமா அவரை பாகவதரை பயங்கரமா தாக்குனது. என்எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா, உங்களுக்கு நடிகர், அவரையும் பயங்கரமா தாக்கி எழுதியிருந்தாரு. அப்புறமேட்டு ஒரு டேரக்டர் ஒருத்தர் இருப்பார், ஸ்ரீராமுலு நாயுடுன்னு ஒருத்தர், இந்த படத்துல ஒரு கேரக்டர் வர சமுத்திரக்கனி பண்றாரு பார்த்தீங்களா, அந்த கேரக்டர். இந்த 3 பேர் மேலேயும் பயங்கரமா எழுதுறாரு. இந்த 3 பேர் மேலேயும் பயங்கரமா எழுதுறாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ரோட்ல பல ஆட்கள் வந்து கத்தியில குத்தி அவர் இறந்து போயிட்டாரு. யாரு? அந்த ஜெர்னலிஸ்ட். ஆனா இந்த கொலையை வந்து பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான், இந்த மெயின் 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி அக்கேஷ்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. யார? தியாகராஜ பாகவதரை, இன்னொரு நடிகர் என்எஸ் கிருஷ்ணன், உங்களுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான பாட்டுலாம், ஃபேமஸான பாட்டு அவர் பாட்டு இருக்கு, அந்த அவரு, இந்த ஸ்ரீராமுலு நாயுடு அப்படிங்கிற 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. மற்ற 2 பேத்துக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல. அந்த கேஸ்ல இருந்து விடுதலையும் ஆகல அவங்க. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து வந்த உடனே இவரோட மார்க்கெட் காலி ஆயிடுச்சு. அது வரைக்கும் அதுக்கப்புறம் படம் நடிச்சாரு. ஒரு 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் படம் நடிச்சாரு. படம் நடிச்சும் எந்த பலனும் இல்லை. எல்லா படமும் அட்டர் ஃபிளாப். அதுக்கு முன்னாடி பெண்டிங்ல இருந்த படமும் அட்டர் ஃபிளாப். வாழ்க்கையோட அந்த அவரோட கேரியர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி, அதுக்கு முன்னாடி பீக்ல இருந்த கேரியர் வந்து இது மாதிரி ஒரு கொலைகேஸ்ல அரெஸ்ட் ஆனி உள்ள போனாலும் நம்ம மக்கள்கிட்ட ஒரே விஷயம் இருக்கு, இந்த ஹீரோனா புனிதமானவன், தண்ணி அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, பொன் கேஸ்ல அதாவது பொம்பளை பிள்ளை கேஸ்ல வரவே கூடாது, மாட்டு டோட்டல் லாக் ஆயிரும், அப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டே போயிடும். அப்படி மொத்தமா ஒரு கொலை கேஸ்ல உள்ள போய் மார்க்கெட்டே இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவர் யாருமே அவரை வச்சு படம் எடுக்க முன் வரலங்கிறப்ப அவரே பல படங்கள் தயாரிச்ச எல்லா படமும் நஷ்டம். இது கேஸ் வேற ஒரு சைடு இழுத்து அதுலயும் காசு போச்சு, எல்லாம் காசு போய் கடைசியில ரொம்ப மோசமான நிலைமையில இறந்து போன ஒரு ஆள் தான் வந்து தியாகராஜ பாகவதர். அவருடைய கதையை தான் பின்னணியா வச்சு இந்த காந்தா படம் எடுக்கிறாங்க. இது மாதிரி பல நடிகைகள் நீங்க உங்களுக்கு வந்து பல நடிகர் தெரியும். சாவித்திரியே தெரியும். சாவித்திரி எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத வந்து நடிகர் திலகம்லாம் ஒரு ரொம்ப கம்மியா காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட ஒரிஜினல் போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கடைசியா சாகும் தருவாயில் இருந்த ஒரிஜினல் போட்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இறந்து போனாங்க. அவங்க பல நடிகர் டாப்ல இருந்து சில பல விஷயங்களால் காணப்படம் இருக்காங்க. உங்களுக்கு கனகா தெரியும்ல, கரகாட்டக்காரன் கனகா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து மனநிலையே பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவமனையில இருந்தாங்க பல வருஷம். தமிழ் சினிமால டாப்ல இருந்த ஹீரோயின் எல்லா நடிகர் கூடயும் நடிச்சாங்க. ராமராஜன், விஜயகாந்த், சரத்குமார். அவங்களோட மதரும் ஒரு ஆக்ட்ரஸ். ஆமா ஆமா பிரகாஷ் நான் சஞ்சய் தத்துக்கு அப்படி நடந்துச்சு இல்ல, பீக்ல இருந்தாரு ஆக்சுவலா. ஆமா, பயங்கரமா பீக்ல இருந்தாரு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவரோட டோட்டலா போயிடுச்சு. டோட்டலாமே திரும்ப வில்லன் ரோல் பண்ண ஆரம்பிச்சு அப்படி சைட்ல போய் கொஞ்சமே இறங்கிட்டு ஆரம்பிச்சிங்களேன். பயங்கரமா பல நடிகர்கள் இருக்கு தமிழ் சினிமான்னு மட்டும் இல்ல, இந்திய சினிமா. அவரு உள்ள போனாரு, அவருக்கு இன்னும் கிரேஸ் குறையலானா. ஏன்னா வந்து அப்போ உள்ள ஆடியன்ஸ் எப்படின்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து ஹீரோ வந்து நான் சொன்ன மாதிரி புனிதனா பார்த்தாங்க, நம்மளால ஆராதிக்கப்படுறவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப அப்படி கிடையாது, யங்ஸ்டர்ஸ் மாட்டாங்க. கொலைகேச வீடியோவே இருக்கு ப்ரூஃப். ஆனா மை பாஸ் தர்சன் ஆல்வேஸ் மாஸ், மை பாஸ் ஆல்வேஸ் மாஸ், தி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு கொலை பண்ணவனுக்கு ஆதரவா பேசி ட்வீட்டும் பண்ணிக்கிட்டு அதுக்கு கொலை பண்ண தயாராகவும் இருக்கிறாங்க. யாரு? நடிகனுக்காக யாரும் தப்பா பேசணும், நான் பண்ணிட்டு உள்ள போறேன்டா அப்படின்னு உள்ள போற அளவுக்கு இப்ப மனநிலை மாறிடுச்சு. இப்ப ஏன்னா இந்த படத்துல வரும், ஏதாவது திகர்தன் டூல இப்பெல்லாம் வந்து நல்லவனை பத்தி படம் எடுத்தா யாருமா பாக்குறா, ஹீரோவே கெட்டவனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு கதை காலகட்டம் அப்படி மாறிட்டு இருக்கு. ரசிகர்களும் அதை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி இருந்துச்சு. நீங்க நிறைய பேர் எடுத்துக்கலாம் மார்க்கெட் போன நடிகர்களை. இப்பயுமே மலையாளத்துல 2-3 நடிகர்கள் மாட்டினாங்கல்ல, மலையாளத்துல 2 நடிகர்களுக்கு ஒரு பாலியல் கேஸ்லயும் மாட்டினாங்க. ஆனா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகி டோட்டலா போய் திரும்ப அவங்க காப்பாத்துறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கல்ல. நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். திலீப்பா இருக்கட்டும், இன்னொரு நடிகர் இருக்காரு, அவரும் அப்படிதான். திலீப்லாம் வந்து நீங்க வந்து பயங்கரமா, ஏன்னா வந்து அவருக்கு வர அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குல்ல, வேற யாருக்குமே வராது. அவர் காமெடி படம் பண்ணாருன்னா காமெடி படம் பண்ணாருன்னா மலையாளத்திலே அவர் தான் பீக்கு. ஆனா அவர் கேரியர் எப்படி நாசமா போச்சு பாத்தீங்களா, ஒரு கேஸ்னால நாசமா போச்சு. டோட்டல் அவருக்கு லாஸ் எல்லாமே. அது மாதிரி முதல்ல சூப்பர் ஸ்டாரா இருந்து முதல்ல அதுலயும் உதாரணமா இருந்துட்டு போயிருக்கிறாரு. எப்படின்னா வந்து ஒரு போனா மொத்தமா போயிருண்டா அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டு போன ஆள் தான் பாகவதர். அவரை பத்திய படம் தான். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு துல்கர் சல்மானோட அவர் நடிப்புல பயங்கரமா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் நடிப்புக்கு மைல்கல்லா இருக்கக்கூடிய படமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். இது வந்து இந்த படத்தை ஷார்ட்டா சொல்லுவேன்னு சொல்றது, இன்னும் அந்த வழக்குல வந்து பல பின்னணிகள் இருக்கு. அது படம் ரிலீஸ் சமயத்துல வேணா பேசலாம். ஏன்னா படம் ரிலீஸ் சமயத்துல பேசினா நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இதை வச்சு அது உண்மையா? ஆமா, அது ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ஏஎல் விஜய் தயாரிப்புல
ஓகே ஓகே. ஜிவி பிரகாஷ் மியூசிக், ஏஎல்விஜி தயாரிப்புல, டைரக்ஷன் அவரா இல்ல அவரோட அசிஸ்டண்டா தெரியல, ஆனா அவர் ஏஎல்விஜி தயாரிக்கிறாரு. மேற்பார்வையினாங்க ஏதோ. ஆமா, ராணா டகுபதி நடிக்கிறாரு நினைக்கிறேன்ல, ராணா இல்ல டகுபதி, இவருங்க நஸ்ரியா, சாந்தனு நஸ்ரியா என்னமோ சொன்னாங்க, நிறைய லிஸ்ட் சாந்தனு, நஸ்ரியா, அப்புறமேட்டு வந்து ராணா டகுபதி நினைக்கிறேன். ராணா இதுல இருக்காருண்ணே, காந்தால தான் இன்வால்வ் ஆயிருக்காரு. காந்தால தயாரிக்கிறாரு, காந்தால தயாரிப்பு. ஓகே ஓகே. அது நடிகர் லிஸ்ட்ல ஒரு பேர் வந்துச்சு, பட் அது எடுத்தாங்களா இல்ல எடுத்துட்டு இருக்காங்களா என்னங்க இருக்காது தெரியல. சரி சரி சரி. இது ஓடுது இன்னும், இந்த இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இப்பயே சொல்றேன், செப்டம்பர் 12 ரிலீஸா, ட்ரெய்லர் இன்னும் கொஞ்சம் ஃபைனல் ட்ரெய்லர், இப்போ டீசர் தானே வந்திருக்கு. ட்ரெய்லர் வரும்போது நம்ம பின்னணிகளை பத்தி பேசுவோம். இல்ல மாவீரனுக்கு அதுல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க கேட்போம். ஆமா ஆமா கேளுங்கய்யா. இல்ல ப்ரோ, கிசு கிசுன்னு சொன்னீங்களா, அது டீட்டெயிலா பேசும்போது விட்டுட்டீங்களா? ஜெனரலா கிசு கிசு இருக்கும்ல, எல்லா கிசு கிசும் எழுதுவாங்க அப்பலாம். இந்த 90ஸ்லயுமே நிறைய கிசு கிசு எழுதுனாங்க, இப்பவுமே நிறைய எழுதுனாங்க. வார இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா மாவீரன்? இல்லங்க, அவர் அதை கேட்கல. அந்த பாகவதரை பத்தி என்ன கிசு கிசு அப்படி எழுதுனாரு, அப்படி கொலை பண்ற அளவுக்கு என்ன எழுதுற நீ, அந்த கிசு அப்படி கேக்குறாரு. ஆனா நீங்க ஆக்சுவலா நான் படிச்சதுலயுமே அது போடல பிரகாஷ் ப்ரோ. நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டேன்ல காந்தாவோட சொல்லுங்கன்னு, நீங்க பொறுமையா சொல்றேன் அப்படின்னீங்களா. அதுக்கப்புறம் நான் கியூரியாசிட்டி தாங்க முடியாம நான் ஒரு 2-3 ஆர்டிகல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன். அப்புறம் வீட்லயுமே கேட்டேன். அவர் சுகர் ஃபைனலா சுகர்லாம் வந்து வியாதி ரொம்ப முத்தி போய் காப்பாற்ற முடியாம யாருமே இல்லாம ஒரு மாதிரி இறந்து போனாருன்னு அப்பா சொன்னாரு. ஆனா இவரு நீங்க இப்ப பிரகாஷ் அண்ணா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா துல்கருக்கு சரியான ஸ்கோப் இருக்கு போல ஆக்டிங்கு. சரியான தீனி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு முரட்டுத்தனமா பண்ணிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஆல் டீசர்ல எனக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டாப்ல. எனக்கு அப்பையில இருந்து இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். டீசர்ல வேற மாதிரி ஃபுல்லா காட்டுறாங்களான்னு தெரியல. வேற இது காந்தான் வேற டைட்டில் வச்சிருக்காங்களா, அதனால பாகவதரோட இந்த எண்டு வரைக்கும் காட்டுறாங்களா சாவித்திரி மாதிரி தெரியல அதுவும் எனக்கு. ஆனா சரியான அவரோட பர்த்டே அன்னைக்கு வந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன் ப்ரோ. பட் ஆனா என்னால முடியல. எனக்கு நான் பயங்கரமான டிகி கண்ணி. அப்படியா? ஸோ அவரை பத்தி பேச முடியல. ஆமா, எனக்கு எப்படின்னா நமக்கு ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டும்தான் ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி அவங்க பண்ற எல்லா எமோஷனும் அப்படியே நமக்கு கேரி ஆகும். அவங்க ஸ்கிரீன்ல சிரிச்சாங்கன்னா நமக்கு சிரிப்பு வரும், அவங்க அழுதாங்கன்னா நமக்கு அழுகு வரும் நம்மள அறியாமலே. அதுல எனக்கு டிகி வந்தேன்னா அப்பதுல இருந்தே பயங்கரமான ஒரு ஃபேவரட், அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட். ஆனா ஒன்னு சொல்லணும், என்னன்னா வந்து துல்கர் சல்மான் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் நடிக்கிற கடைசி பயோபிக் படம் இதுதான். இனிமேல் நடிக்க கொஞ்சம் சில பல வருடங்களுக்கு பயோபிக் நடிக்க மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா வந்து நிறைய பண்ணிட்டாரு அவரு, நிறைய பண்ணிட்டாரு. ஆனா இந்த வந்து தெளிவாவே சொல்லியிருக்காரு, இது வந்து பயோபிக் வந்து இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா பயோபிக்கே அவருக்கு தான் போயிருச்சுங்கிற மாதிரி எல்லாம் போயிருக்கு அவருக்கு. ஆமா ஆமா, லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ரீசெண்டா பண்ண மோஸ்ட்லி எல்லாமே பீரியாடிக் தான். ஆக்சுவலா தலைவன் பண்ணது எல்லாமே இல்ல, அடுத்தும் பீரியட் தான். ஒரு தெலுங்கு படம் வருதே, ஆகாசம்ல ஒக்கட்டாரா, அந்த பேரு தான் நுழைய மாட்டேங்குது. பாருங்களேன் ப்ரோ, மலையாளத்துல ஒரு படம் பண்ணிடுறாப்ல, தெலுங்குல ஒண்ணு பண்ணிடுறாப்ல, தமிழ்ல ஒண்ணு பண்ணிடுறாப்ல. அது கொஞ்சம் கேரளால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் தாவறாங்க தலைவா. இவரு என்ன மலையாளம் நிறைய பண்ண மாட்டாரு அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க. எனக்குமே இருக்கு, மலையாளத்துல இருந்து வந்தவர் மலையாளம் பண்ணாம வேற ஒரு லாங்குவேஜ்ல ஹிட் கொடுக்குறாங்க எனக்கும் தோணும். ஆனா எல்லா இடத்துலயுமே கை வச்சு எல்லா இடத்துலயுமே சக்சஸ் பாக்குறாருல. ஆமா, கரெக்டா போறாருல அவர் மீட்டர் பிடிச்சின்னு. ரியல் பேன் இந்தியன் ஆக்டர். இல்ல இது எப்படி இவருக்கு தனுஷ்கெல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, நாளைக்கு அவங்க ஒரு கரெக்டான ஒரு தமிழ் படம் பண்றப்ப அது இன்னும் பெரிய ரீச் இருக்கும்ல, பவுண்டரி எல்லாம் பெருசா எக்ஸ்பெண்ட் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு பிரகாஷ் அண்ணா ஏஐ கிளைமேக்ஸ் பத்தி யாராவது பேசுனீங்களா? என்னடா கொண்டாடிட்டு இருக்காங்க, எனக்கு என்னடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஐயோ தேவையில்லாத அணி ப்ரோ, எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆமாங்க, அந்த படத்தோட சோலியே கெடுத்து விட்டீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பெருசா மாத்துற மாதிரி தெரியல, ஒரு கண்ணை திறக்கிறாரு முடிஞ்சு போயிடுது, பெருசா ஒண்ணும் இல்ல எனக்கு. இல்ல அவங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்டும் இன்னொரு பொண்ணும் வந்து சிரிக்கிறாங்க. ஆமா, பக்கத்துல வந்து என்னன்னா கண் கலங்கிறாங்க, இவர் எந்திரிக்கிறாரு. அதுக்கு இந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, மீம் டெம்ப்ளேட் எல்லாம் போட்டிருந்தாங்க ப்ரோ. இந்த வடிவேல் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவார்ல, திடீர்னு பாடி எந்திரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, அந்த கோட் மீம் எல்லாம் நான் பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு சுத்தமா எப்படி எமோஷன் பண்ண ஒரு விஷயத்த வந்து காமெடியா ட்ரோலா மாத்தி விட்டானுங்கன்ற மாதிரி இருந்தது. நல்லவேளை பிரகாஷ் ப்ரோலாம் சொல்லி இருந்தாரு. சின்ன பையனும் தனுஷும் கிராஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஷாட் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அதான் உயிரோட வந்துட்டாரு, இல்ல அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காமா பரணி ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா அப்புறம் அந்த இது கேட்டுட்டு இருக்கேன். இல்லங்க, என் ஃப்ரெண்டு இந்த படம் பார்த்தான், நல்லா இருக்குன்னா. இங்க மதுரையில கொஞ்சம் ஸ்கிரீன் சரியா இல்ல, மகாவதார் நரசிம்மா. சொன்னேன்ல ப்ரோ, படம் பார்த்துட்டு வந்தேன். சுகன் நீங்க அன்னைக்கு சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்லல,
நல்லா இருக்கு அனிமேஷன், பார்க்கலாம். நான் அனிமேஷன் வந்து இந்த அளவுக்கு பெட்டரா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனா நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா ஆனா ஒன்னே பார்க்கலாம் ஒண்ணு அப்படின்னு சொன்னீங்க. சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா 3D கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர்னாங்க. அந்த படம் 2Dல ரொம்ப அன்னைக்கு நல்லா சுகன் இருக்கு. வந்து சூப்பர்னு சொல்லியிருந்தாருன்னா நான் கதை தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பேன். நமக்கு கதை தெரியுமே, வாட்சபிள் அப்படின்னு சொல்லவும், வாட்சபிள் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணவும், சரி ரைட் வாட்சபிள் தான், பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இவ்வளவு சூப்பர்னு ஒரு நண்பர் இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, படம் வேற லெவல் அப்படின்னாரு. சொல்லிட்டாரா? ஓகே ஆமா, ஓகே. ஒன்றும் இல்லை பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு விஷயத்த ஒன்று ஒரு ரசனையில் பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறோம். அது ஒரு சில பேருக்கு வேறு மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா அப்படியே நம்மளை ஒரு மாதிரி பார்த்துடுறாங்க. அதுக்கோசரம் தான் கொஞ்சம் சேஃப்டியாக அந்த நான் சொன்னேன். சேஃப்டிக்கே எனக்கு ரொம்ப போகாதீங்க பிடிச்சிருந்தது. தலைவா. அது வேணாங்க, படம் அது வேணே மத்தவங்க வேணாம். குப்பையா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு அனிமேஷன் படம் தேட்டரில் பார்க்குறேன். எனக்கு அதை நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனேன், ஒன்றுமே திங்க் பண்ணாமல் போனது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ நாளைக்கு நீங்களும் சரி பசங்களும் கூப்பிட்டு போறீங்கன்னா எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ பேர் சூப்பர்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம போய் பாருங்க தலைவா, கண்டிப்பாக நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு 30 minutes பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஏன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தோம்ல, அப்பயே ஒரு நண்பர் வந்து அவர் அந்த வாரம் வந்து எந்த படமும் பார்க்காம அதை மட்டும் பார்த்துருந்தாரு. ஏங்க இந்த படத்தை பார்த்து நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ஏன்னா நான் என்ன கேட்டேன், நீங்களும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமே ஏன் போகலன்னு கேட்டார். எனக்கு கதை ஃபுல்லாவே தெரியுங்க, அதனால நான் இந்த படத்துக்கு ஏற்கனவே ஒரு 4-5 வருஷம் இந்த படத்துல பார்த்துட்டோம். அந்த கதையில 4-5 வருஷம் பார்த்துட்டோம், படமாவும் பார்த்துருக்கோம், அனிமேஷன் டிவியில பொம்மை நாடகம் போடுவாங்களா அதுலயும் பார்த்துருக்கோம். தனி படமா இருக்கானே என்ன நரசிம்மா? இருக்குங்க, ஏங்க அதெல்லாம் நிறைய இருக்குங்க. இந்த படம் பக்த பிரகலாதன் ஒரு படம் இருக்கு, அதே நீங்க பாருங்க. பக்த பிரகலாதன் நம்ம எத்தனை சின்ன வயசுல எத்தனை வாட்டி பார்த்துருப்போம் சன் டிவியில. அந்த படம் தான் இந்த படம். ஓகே, நான் அந்த படம் பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே நரசிம்மா பார்த்தது இல்லையா? நரசிம்மானா ஏங்க அப்புறம் இது நரசிம்மானா என்னங்க கேப்டன் ஐயாவோட படம். நரசிம்மாக்கு இதுக்கு என்ன ப்ரோ அந்த பாட்டு. ஆனா நான் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன் பிரகாஷ் ப்ரோ, அனிமேஷன் படம் பார்த்து லைக் பண்றவங்க எல்லாருக்கும் இது கண்டிப்பா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். சுகன் ப்ரோ நீங்க 3D ல பாத்தீங்களா? 3D கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கடா அப்படினா. இல்ல 2D தான் பிரெஃபர் பண்ண சொன்னாங்க. 2D தான் நானும் பிரெஃபர் பண்ணுவேன் ஆக்சுவலா. 2D பாருங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, துல்கர் இப்போ ஐஎம் கேம்னு ஒரு படம் நடிக்கிறாரு, அது என்ன ஜானர்னு தெரியுமா உங்களுக்கு? டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா டைட்டில் ஐஎம் கேம். அது வந்து பர்னின்னு சொல்லுவார். பர்னி அதை அன்னைக்கு நம்ம சொல்லுங்க டைரக்ட் படைப்பு. அது என்னன்னா இந்த ஐஎம் கேம் படம் என்ன ஜானர்னு கேக்குறாரு. டீசர் ட்ரெய்லர் ஏதாவது வந்துச்சா என்ன? இல்லங்க, உங்களுக்கு நீங்க மலையாள வட்டார நியூஸ் அங்க வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு தெரியாது, சீரியஸா தெரியாது. கமல் சொல்றாரு கேம்ங்கிற வார்த்தை அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்துல ஹாக்காய் சொல்லுவாரு. அந்த டைம் டிராவல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவ தமிழ் டப்பிங்ல நான் இறங்குறேன்னு தமிழ் டப்பிங்ல வரும், இங்கிலீஷ் சப்டைட்டில்ல ஐஎம் கேம்னு வரும். ஓஹோ, அது த்ரில்லர் படம் தான், அது மட்டும் தெரியும். பட் என்ன ஜானர்? த்ரில்லர் தான் ப்ரோ, த்ரில்லர் தான், கண்டிப்பா த்ரில்லர் தான். டீக்குனாலே த்ரில்லர் தான். கேம் பேஸ்ட் இன்னொரு ஹீரோ இல்ல அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கார்ல பரணி ப்ரோ, இன்னொரு ஹீரோ இருக்கார்ல அதுல. ஏங்க மிஷ்கின்லாம் இருக்காரு, நம்ம தலைவர் மிஷ்கின்லாம் இருக்காரு. இல்ல மலையாளத்துல இன்னொரு ஹீரோ இருக்காரு ப்ரோ. அவரு இந்த படத்துல யாரு? பெப்பேவா? ஆர்டிஎக்ஸ்லயே வருவாரு. ஆண்டனி வர்கீஸ் பெப்பேவா? அவர் இல்ல, இவரு ஏங்க அவர் இல்லங்க, இவருங்க. எனக்கு நீ ஞாபகம் இருக்கு, இதுல வெந்து தண்ணி காட்டுல இன்னொரு கேரக்டர் வருவாரு, அவர் பேரை மறந்து போயிட்டாங்க. ரேப் எல்லாம் பாடுவாருங்க, ஃபேமிலி மேன்ல கூட வருவாரு தலைவா. யார்? பெப்பே இல்ல தலைவா, பெப்பே தானே சொல்றாரு. பரணி ப்ரோ சொல்றதுதான் கரெக்ட். அங்கமொழியில வருவாரு. அங்கமலை ஹீரோ பெப்பே. அவர்தான் இருக்காரு. அவருக்கு மிஸ்கின் இருக்காங்க. விஷால் ப்ரோக்கு பிடிச்ச சம்யுக்தா இருக்காங்க. சம்யுக்தாவா? யாருங்க? வாத்தி 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 நிறைய சம்யுக்தா இருக்காங்க, அதனால நான் யாருன்னு கேட்டேன். நிறைய சம்யுக்தா இருக்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த கட்சி சேர ஆடினாங்களே அவங்க பேரு சம்யுக்தான் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் டக்குன்னு ஒரு நேத்தி வந்து எஸ்கே பாட்டுக்கு ஏங்க எனக்கு ஃபீவர்னு அன்னைக்கு கமல அது எப்படி இருக்குன்னு கேட்கல, ஒரு இதுவும் இல்ல, எந்த வீடியோவும் போடல நானு ஒரு வாரமா. அதுக்கு ஒரு இது இல்ல, எஸ்கேன்னே வந்து அவருக்கு போட்டு கொடுக்கறது. பர்னி ப்ரோ பாட்டு எனக்கு பிடிச்சது, எஸ்கே டான்ஸ் நல்லா இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரியே சூப்பரா. ஓகே, வந்துட்டு பாட்டை பத்தி சொல்லுங்க. பாப்போம். பாட்டை பத்தி தான் லவ் ஃபெயிலியர் பாட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு தமிழ் சினிமால கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இல்ல நடுவில் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரியல. லவ் ஃபெயிலியருக்கு டான்ஸ் ஆனதெல்லாம் தெரியல, எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த எமோஷன்ல ஒரு பாட்டு அந்த மாதிரி இருந்துச்சு.
மத்தபடி எனக்கு bro, தெரியல. இது கேட்க என்ன கேட்க எந்த தான் சாங்க பத்தி பேசுறீங்க? சலம்பல சலம்பலா எதையோ அடிச்சுட்டு பேசுறாரு போலயே. ஏங்க லவ் ஃபெயிலியர் சாங் வேற என்ன பாட்டு வந்துச்சு ரீசெண்டா சொல்லுங்க மாவீரன். இல்லையா அது ஒரு சரக்குலாம் மாதிரி அடிக்கல மாவீரன், எனக்கு ஃபீலிங்ஸா உடம்பு முடியல சொல்றீங்க. மாவீரன். ஏங்க லவ் மேரேஜ் சரி அதை லவ் விடுங்க. மேரேஜ்னு ஒரு படம் வந்துச்சுலங்க, லவ் மேரேஜ். ஆமாண்ணே. அதுல ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வந்துச்சுங்க. ஆமா ஆனா இல்ல டான்ஸா சொல்றேன், இந்த மாதிரி அதுவும் ஆடிட்டு. டான்ஸ் தான். அதுலயும் டான்ஸ் குட் ஆடுவாங்க. சாங் ப்ரோ. கோடாங்கி மாம்சம் டான்ஸ் ஆடுவாருங்க சரக்கு போட்டுக்கிட்டு. நீ என்ன நம்ம மாம்சம் மறந்துட்டீங்க? ஓகே சரி அதை விடுங்க. ஓகே. சாக்கோன்னு ஒரு ஐடி வந்திருக்காருல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எங்ககிட்ட வந்து புலம்புனாரு, என்னங்க நேஷனல் அவார்டுக்குன்னு. ஐயா நீ அதே இடத்துக்கு தான் பகவத் திரும்ப கேசரி வை வந்திருக்கீங்க. ப்ரோ, அதே ஜிவி இடத்துக்கு பிரகாஷ் வை ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ மைக் இவ்வளோ நேரம் கேட்டு 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 எனக்கு பேஜர் ஆயிடுச்சு ப்ரோ. லாஸ்டா ஃபைனலா சாக்கோ தந்திருக்கிறாங்க ப்ரோ ப்ரோ. கிரேட். அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஜாலியா இருப்போம். வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ப்ரோ ஆன் பகவந்த் கேசரி வின்னிங் நேஷனல் அவார்ட்? அவர் மொத்த அவார்டே பகவத் கேசரிக்கே கொடுத்துருக்கணும்னு ஃபீல் பண்றாரு. ஜிவி பிரகாஷ் ரொம்ப தப்பா ப்ரோ சந்தோஷம் இல்ல சாக்கோ. ப்ரோ, நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜனநாயகன் வர இல்ல, அது ரீமேக் இல்ல பகவத் கேசரி ரீமேக். நெக்ஸ்ட் விஜய்க்கு வருமானு நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். ஏங்க எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன். இது என்ன ஆஸ்கர் மாதிரி ஏங்க? அப்பெல்லாம் ரீமேக்குலாம் இதுவரை கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. குருதி புனல் வாங்கிச்சா என்ன அவார்டு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. மீன்ஸ் நீங்க கலாய்க்கிறீங்கன்னு புரியுது. ஐ எம் நாட் சேயிங் தே ஷுட் கிவ். இட் மே. ஓகே இட் மே. இட் மே. இட் மே நாட். ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கூலி ட்ரைலர் ப்ரோ. ஐ வாண்ட் டு see it. Actually, I joined ஆனா when you were talking about Coolie only. I have joined, but in middle okay, I joined. I want to hear that conversation again. conversation again. You can hear the recordings bro. Here they are all in a very bad mood because it's Friday night. No, they are all in a vibe mode. They Yeah. don't repeat themselves. So I want to share something bro. Yesterday night I watched Kingdom in Telugu version with full packed theater with Telugu audience. Yeah. They celebrated like anything. Even In the actually, start, in at the start they called Jai Babu, and then Jai Balaya, and then afterward they went into the film. They எனக்கு ஒரு really டவுட் enjoyed the விஷால் film. ப்ரோ, ஒரே ஒரு டவுட். அவருக்கு வேணா தமிழ் பேசிட்டு இருந்தாருல சாக்கோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது. அண்ணா இல்லண்ணா, இந்த மாதிரி ஒரு வேற்றுமொழி நம்ம நபர் வரப்பதானே நம்ம ஒரு ஆங்கிலத்தை அவரே கத்துக்கணும். தமிழ் பேசினாருங்க. அப்பதான் பேசணும். அவர் bro, கேஷுவலா எனக்கு அவரோட இங்கிலீஷை ஃப்ளெக்ஸ் means பண்றாரு. தமிழ் தெரியும் bro. ஆனா சூப்பர் ப்ரோ எனக்கு I want to talk in English with you Yeah. bro. That's how I learned English bro. Yeah, bro. That's all. Actually, Thank you, even தலைவா. Thank yesterday you. morning show I went to Kingdom bro. Kingdom. Even I watched it. Actually, Vijay Devarkonda acting is good than everything. Like even we can't compare. Like Okay. in past 3-4 years, he did right. Like very Very down. worst face. Yeah. Where his downfall started when he did World Famous Lover, right? From there, World famous lover Liger Adala Badalam. Yeah. from no, exact downfall started from World Famous Lover. Okay. That was a cringe acting done by him. He thought like Arjun Reddy it will also boom like anything, but it didn't boom. It became like a troll material. But Chaka bro, in Tamil Nadu, actually நாங்கெல்லாம் வந்துட்டு விஜய் தேவர்கொண்ட பெர்ஃபார்மன்ஸை விட இங்கிலீஷ்லயே சத்யதேவ் பேசுங்க பெர்ஃபார்மன்ஸ் விஷால் ப்ரோ, இங்கிலீஷ்லயே ரொம்ப பேசுங்க, பிடிச்சது. நல்லா இருந்தது. இல்ல வேணாம், நீங்க எல்லாரும் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. கத்துப்போம், எப்பதாங்க கத்துக்கிறது? இந்த மாதிரி தாங்க பேச முடியும். அப்படியே கத்துக்கணும். அதான் அப்படியே இங்கிலீஷ்லயே தெலுங்கு பேசுங்க. படம் செம்ம வைபா இருக்கும். எங்க வெற்றியில பாத்தீங்களா? என்னன்னா bro, நான் கேளுங்க. வெற்றி மாட்டுத்தாவணி வெற்றியில சரியான வைபு. என்னன்னா the World Famous Flower ஆச்சா, அது அப்புறம் மேல லைகர் வந்துச்சு. அது கோவிந்தா. லைகர் வந்து worst picture லைகர் bro. Yeah, Govinda. Then he did Kushi. It was like average. Okay, good. In Tamil Nadu it's all good movie. Yeah, After good movie, that he did The Family Star. Yeah, it's some Okay, it is also Govinda. okay, fine, some Okay வா, என்ன ஃபைனா? யோ இல்ல எனக்கு புரியல, என்ன ஃபைன்? fine means அந்த மாதிரி for தான் example, ஓடலையே சாக்கோ okay, bro. I won't explain detail. I will give rating. For 5 I will give some around 3 for Family Star. சூப்பர். Means it is a love subject, good one.
You like Mrinal Thakur more than Vijay Hey, Devarkonda, no, right? bro, Okay, okay, no, okay. no, bro. What is this, bro? It's very எல்லாருக்கிட்டையும் wrong, ஒரே bro. கேள்வி கேட்க வேண்டியது விஷால் ப்ரோ. Who are you? Bro, but Hey, best of the acting came in who is when speaking? in Evrra? Arjun Reddy I saw. After Taco. Arjun Reddy, it is Kingdom. Chaco from Rayalaseema na. Taco. Rayalaseema. Hey, Rayalaseema. no, bro. Bangalore. Bengaluru. Oh, you are Kannadiga? No. Teluga? ஆமா bro. Tinnava Chaco? bro, தின்னேன் bro. சுகுமார் சுகுமார் முன்னாடி சொன்னார்ல, எனக்கு தசாவதாரம் படத்துல பலராம் நாயுடு கேக்குற மாதிரியே இருந்துச்சு. அவங்க கேட்பாரு அதுக்கு நான் இல்லைங்க கன்னடக்காரன். சரி ரைட்டு விட எல்லாம் ஒண்ணுதானே. bro దోశ ఊతున్నాడు. అవునా దోశ తింటూ ఉందారా bro? విశాల్ బ్రో ఇప్పుడు పోస్టర్ వచ్చింది కదా కూలీది, ఇప్పుడు సన్ పిక్చర్స్ ఇంద రేపు ట్రైలర్ ఫ్రమ్ టుమారో అని ஒரு పోస్టర్ வந்துச்சு. இப்ப பேசு இல்ல చాకో మేడు మాట్లాడిన టుమారో రేపు నాగార్జున పోస్టర్స్ కి అవ్వలதான் తెలుగు தெரியும். నా కోసం ఒక్కసారికి గేట్ క్లోజ్ చేయరా చాకో ప్లీజ్ రా. బ్రో ఏంటి బ్రో ఇట్లా చెప్తున్నారు? இல்ல ப்ரோ, அர்ஜுன் ரெட்டி ఒక్క డైలాగ్ ఓన్లీ ఐ నో ఇన్ తెలుగు బ్రో. దట్స్ వై బ్రో అర్జున్ రెడ్డి అయినాక రే కమల్ నా కోసం ఒక్కసారికి గేట్ క్లోజ్ చేయరా ప్లీజ్ రా రే. ఓకే బ్రో. ஐயோ எனக்கு மேல வைப்ல இருக்கான். எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே தெலுங்கு ஊகలకు తోరకని సొగసా ఊపిరిని వదలని కొలుసా నీకు ముడి పడి తెలుసా మనసున్న ప్రతి కొసా. అவ்வளவுதான். Surya fans. Super bro. Here poster boy. You see him and Kamal. They are all big Surya fans. Bro, నేను అంతే bro. నేను పెద్ద సూర్య ఫ్యాన్ bro. You see smart Parani. கருப்பு டீசர் అవునా బ్రో? కరుపు బ్రో తమిళ பேசல bro. வேணா வேற எப்பாடா அவரே ஒரு முடிக்கிட்ட தமிழே பேசலான்னு விஷால் ப்ரோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்கீங்க. சுகுமார் ப்ரோ சாரி என்ன வச்சீங்க? எதுவும் பேசலையா அவட்ட? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு bro. ஆனா தீபாவளிக்கு இருக்கணும் அந்த படத்தை, அவ்வளவுதான். தீபாவளிக்கு எல்லைக்கே ப்ரோ தமிழ் பேசுற ப்ரோ. என்ன ப்ரோ? பிரோவா ப்ரோ கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ மோஸ்ட் வெயிட்டட் அதான் ப்ரோ. இப்போ கூலி கூலி இந்த மந்த் ஆயிடும். తెలుగులో మాట్లాడు ப்ரோ. வேணாம் ப்ரோ, நான் தமிழ்ல பேசுறேன் ப்ரோ. சும்மா చాకో నువ్వు కాదు చాకో. ఇదే విశాల్ నేను కొయిన పేసుది ఇదే విశాల్. ఓకే பேசு. நீ మాట్లాడుமா. విశాల్ సారీమో నేను తెలుగు தெரியாது. அவ்வளவுதான் தெரியும். அண்ணா தெலுங்கு பேசுவாங்களா வீட்டுல? சூப்பர்ண்ணா. விஷால் ப்ரோ இங்க பாருங்க, சுகுமார் ப்ரோ எப்படி தெரியுமா, எல்லா சைடும் பாடுற பெங்களூர் பாடுற எல்லா சைடும் பாடுறா அந்த மாதிரி எல்லாத்தையும் எப்படியா? நாளைக்கு தோனி வராரா ப்ரோ? இப்போ அடியால கூட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா டக்குன்னு. சும்மா பொறுத்து பார்த்தாரு, என்னையாடா உங்களுக்கு இருடா வரண்டா லோக்கல் கை ஒருத்தனை கூட்டு வரண்டான்னு சொல்லி கூட்டு வந்துட்டாரு ப்ரோ. இப்போ நாகார்ஜுன காக்கா ப்ரோ, நாகார்ஜுனா பியூர் ஈவில் கேரக்டர், பியூர் ஈவில். ஷோபின் ப்ரோ, ஷோபின் அசிஸ்டன்ட் ஆஃப் நாகார்ஜுனா. தோனி வராரா விஷால் ப்ரோ? ஓ என்ன மாதிரி எங்கங்க வராரா? இது ஆடியோ லான்ச்சுக்கு. யாரு? நதீரா? சமந்தா வாய்ஸ் கேக்குது. ஏங்க நதீரா சொல்லுங்க, தோனி வராரா என்ன? அளவுக்கு தான் குமார் ப்ரோ. கமலாசன் வருவாங்க ப்ரோ. எது சொல்லுங்க. தோனி வந்து அண்ணா நகர்ல வந்து ஒரு ஹாஸ்பிடல் இனாகிரேஷனுக்காக வந்திருக்காரு. ப்ரோ ஒரே ஒரு செகண்ட் விட்டானுங்களா ப்ரோ? தலைவர் ஃபேன் அப்படியே எட்டி பார்த்துட்டு போனா மஜாவா இருக்கும் ப்ரோ. இப்போ நாளைக்கு இன்கேஸ் கமலாசன் வந்தா ரீசன் எதுக்கு இருக்கும் சொல்லுங்க? ரீசன் எதுக்கு இருக்குன்னா கமல் 50 and 60க்கு ரஜினி வந்தாரு. சோ ரஜினி 50க்கு கமல் வந்தா இட்ஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா 100% வருவாங்களா ப்ரோ? ஆமா. இது நாளைக்கு யூடியூப்ல வருமா? இது லைவ் ஸ்ட்ரீம் இல்லன்னா எப்போ டிவில போடுவாங்க? லைவ் ஸ்ட்ரீம் நோ சான்ஸ். லைக் தக்லைஃப் மாதிரி. அதான் கேட்க வந்தேன் பிரகாஷ், எப்ப டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? தோனியோட அமீர் கானாவது வராரா இல்ல அதுவும் வரலையா? யோ நதீரே, நீ பிளான் பண்ணி வந்திருக்க நதீரே. இல்ல ப்ரோ கேக்குறேன் ப்ரோ, அமீர் கான் வராரா இல்லையா? வருவாங்க ப்ரோ. வந்தே வருவாங்க ப்ரோ.
எவ்ரிபடி எஸ்டிஆருக்குலாம் இன்வைட் போயிருக்குன்னு நான் எஸ்டிஆரா கேள்விப்பட்டேன். நீ இல்லங்க கூட்டிட்டு போக சொல்லுங்க தவிர ஏங்க அதெல்லாம் ஆடியோ வேணாம். நான் அப்புறமா வந்துட்டு ப்ரோ நானும் பார்த்தேன் ப்ரோ. நான்லாம் மனமுருகி எஸ்டிஆர் பேசிட்டேன். கேளுங்க, யா ஒரே ஒரு சொல்லுங்க செகண்ட் ப்ரோ, ப்ரோ. எஸ்டிஆர், சொல்லுங்க ப்ரோ. தனுஷ், சூர்யா பின்ன கார்த்திக் இந்த 4 பேருக்கும் ஸ்பெஷல் இன்விடேஷன் தந்துட்டு வரதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு இது ட்விட்டர்ல பார்த்தேன் நானு. விஜயன் தான் வராருன்னு பார்த்தேன். ப்ரோ ப்ரோ விஜய் ப்ரோ அண்ணாவா? என்ன ப்ரோ காக்கா சொல்லுங்க கலக அப்படியே. காக்கா கலகன்னு சொல்லி டைலாக் போட்டுடுவாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா நாளைக்கு தலைவர் ஸ்பீச்சுக்கு வெயிட்டிங். எப்படியும் யாராவது எடுத்து போட்டுருவீங்க. அதுக்கு என் தலைவர் வந்து என்ன பேச போறாரு நாளைக்கு ப்ரோ நான் எனக்கு காத்துட்டு இருக்கேன். எப்படி நான் இப்போ தக் லைஃப் யூடியூப்ல இது பண்ணாங்க தெரியுமா, லைவ் ஸ்ட்ரீம்ஸ் டைரக்டா ஆடியோ லான்ச். ப்ரோ வி கண்டிப்பா ஃபர்கெட் தக் லைஃப் ப்ரோ, அதை ப்ளீஸ் விடுங்க. சாக்கோ. விஷால் ப்ரோ யூ மோனிகா ஆல்சோ. கண்டிப்பா வருவாங்கல்ல. யாரு 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 மோனிகாவா? ம். மோனிகா பெல்லூசியா இல்ல மோனிகா? பூஜா கிட அதான், பூஜா ஒன்னே பூஜா வருவாங்க. பூஜா ஹெட். வஸ்தானு ப்ரோ, வஸ்தானு. ப்ரோ தமானா வருவாங்க ப்ரோ. தமானா ரூனா ப்ரோ அந்த தமன்னா சாங்கை பத்தி ஜெயிலர் டூக்கு காவாலா? காவலையா. விஷால் ப்ரோ அந்த சாங்கை பத்தி லோகி இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்னன்னு நினைக்கிறீங்க? தெரியும் தெரியும், நான் பார்த்தேன். என்ன விஷால் ப்ரோ சொல்லிருக்காரு? அது ஏதோ பாத்துருவா. ஏங்க அது பிரச்சனை இல்லைங்க. ஹலோ இல்ல சும்மா சொல்லுங்க ப்ரோ. மியூட் போட்டு விளையாடுறாரு. கேக்குதா? கேக்குது. ஆனா நீங்க மியூட் போட்டதும் கேட்டுச்சு, இப்பயும் கேட்டுச்சுண்ணா. சொல்லுங்கண்ணா. சரி, அவங்க வரலப்பா, மோனிகா வரலப்பா. மோனிகா வரலையா? வரல. ஓ ஓகே ஓகே. ப்ரோ பாஸ் கிடைக்குமா ப்ரோ? பாஸ் சுகுமார், ஆஸ்க் சுகுமார் ஸ்ரீனிவாசன் ப்ரோ. ஹி ஹேவிங் பாசஸ் சாக்கோ. ப்ரோ கிவ் மீ பாசஸ் ப்ரோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஒன் பாஸ் 77,000 ப்ரோ 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 சிங்கிள் ப்ரோ ப்ரோ பேமெண்ட். ப்ரோ ஐயோ படம் டிக்கெட்டே 2000 ரூபா தானே, என்ன எப்படி பண்றீங்க? ப்ரோ ஹார்ட் அட்டாக் ப்ரோ, ஐ காட் ஹார்ட் அட்டாக். నువ్వు செம ஆக்டர் காதா? ஐயோ நானே ரொம்ப கெடுக்கிற தெலுங்கு. ப்ரோ வேணா ப்ரோ, தமிழ்ல பேசுறா ப்ரோ, பெஸ்ட் ப்ரோ. பட் சாக்கோ ப்ரோ, ஒன் அண்ட் ஒன்லி ஐ அம் ஆஸ்கிங் ஒன்லி ஒன் திங். வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப் திரிவிக்ரம்? பிகாஸ் வி ஆர் வெயிட்டிங். What's the next film of Trivikram? Actually, he was doing means Allu Arjun and Trivikram was to do. சுகுமார் ப்ரோ, But cancelled சுகுமார் ப்ரோ, now. No, சின்ன not கரெக்ஷன். cancelled, not சுகுமார் ப்ரோ cancelled. இருக்கீங்களா? Delayed. இருக்கேன் Bro, ப்ரோ. someone is ஒரு கரெக்ஷன், சின்ன offing the கரெக்ஷன். mic, bro. இல்ல ஒரு நிமிஷம். சுகுமார் ப்ரோ தான் ஆஃப் பண்ணிருப்பாரு. என்னன்னா வந்து நான் 10:24 ஷோ, நான் 10:25 ஷோ, நான் 10:45 சொல்லிட்டேன். அதான் சீக்கிரம் கிளம்பணும். நான் முடிச்சிட்டுமா? முடிச்சிடலாம் ப்ரோ. எதுவும் இல்ல, நம்ம நாளைக்கு தான் நிறைய பெரிய இல்ல டாபிக் இருக்கு. ஃப்ரெண்டு கீழே போகும்போது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தா இப்போ நான் 10:40 அசால்ட்டா 10:15 போலான்னு சொல்லிட்டேன். அவன் போய் வந்துட்டான். என்னன்னு கேட்டா 10:25 ஷோவான். சரி, ஓகே. பை. ஓகே பாய். ஆதிக்கு பாய் சொல்லு. பாய். ஓகே பாய். பாப்பாவுக்கு பாய். பாய். பை.